ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்க எஃப்எக்ஸ் சந்துரு. அண்ட் இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அண்ட் நம்மளோட ஸ்டூடெண்ட்டோட ஒரு சின்ன இன்டர்வியூ தான் பார்க்க போறோம். அண்ட் இது வந்து இன்டர்வியூ வந்து மெயினாக எடுக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அண்ட் நிறைய பேர் வந்து நம்மகிட்ட வந்து கோர்ஸ் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி என்ன கேட்குறாங்க அப்படின்னா, உங்களோட ஸ்டூடெண்ட்ஸோட ரிவ்யூஸ் ஏதாவது கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அண்ட் ஆல்ரெடி நம்ம வந்து பழைய ரிவ்யூஸ் நிறைய வாங்கி வச்சிருக்கோம், அதுவே இன்னும் நான் கொடுக்காம வச்சிருக்கேன். ஸோ அதையுமே நான் வந்து ஒன் பை ஒன்னா இதுக்கப்புறம் ரிலீஸ் பண்றேன். ஸோ இந்த ஸ்டூடெண்ட் வந்து இப்போ ரீசெண்டாக நம்மகிட்ட வந்து ஜாயின் பண்ணி அண்ட் அவங்க வந்து ஃபண்டிங் அக்கௌண்ட் வந்து இப்போ கரெக்டாக பாஸ் பண்ணி இருக்காங்க. சோ அதனால இவங்களோட இன்டர்வியூ வந்து இப்போ உடனே நான் எடுத்திருந்தேன். சோ அதனால இந்த வீடியோவை கிளியரா பாருங்க. நம்மளோட ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்குது, இது எவ்வளவு நாள் நீங்க கத்துக்கலாம், இதை வச்சு ஃபண்டிங் அக்கௌண்ட் பாஸ் பண்ண முடியுமா, இந்த மாதிரி சின்ன சின்ன ஐடியாஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கலாம். ஓகேங்களா? அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த இன்டர்வியூ வந்து அவங்க வந்து மொபைலில் அட்டன் பண்ணதுனால அண்ட் அவங்களால அவங்களோட ஸ்க்ரீனை வந்து ஷேர் பண்ண முடியல. அண்ட் அதனால அவங்க வந்து ஸ்க்ரீன்ஷாட்டாக நம்மளுக்கு வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்களோட ஃபேஸ் 1 அண்ட் ஃபேஸ் 2 அக்கௌண்டோட அண்ட் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து அண்ட் ஸ்க்ரீன்ஷாட்டாக நான் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ ரொம்ப பேசாமல் வீடியோக்குள்ளே போகிறாங்கன்னா வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் உதயகுமார். நான் வந்து தூத்துக்குடி மாவட்டம். எனக்கு வந்து ட்ரேடிங்னா வந்து என்னன்னு தெரியாது ஃபர்ஸ்ட். இப்போ எனக்கு ஒரு வருஷமா தான் நான் இதுக்குள்ள இருக்கிறேன். அதுக்கு முக்கிய காரணம் என் ஃப்ரெண்டு. என்னோட ஃப்ரெண்டு நண்பர் ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து ட்ரேடிங் வந்து அவரு ஃப்ரெண்டு பண்றாரு. அவரு அந்த மாதிரி நான் கொஞ்சம் பொருளாதாரத்துல கொஞ்சம் சிக்கல் இருக்கும்போது இந்த மாதிரி கொஞ்சம் காசு ரெடி பண்ணி கொடுத்தா கொஞ்சம் அமௌண்ட் வந்து நம்ம வந்து பண்ணிக்கலாம். ட்ரேடிங் பண்றாங்க. அப்போ எப்படி பண்றாங்க, என்ன பண்றாங்க, அதெல்லாம் எனக்கு தெரியல. சரின்னு சொல்லி காசை கொடுத்தாச்சு. கொடுத்து 2-3 மாசம் வந்து அவங்க வந்து ப்ராஃபிட் எடுத்து கொடுத்தாங்க. இன்னும் அப்புறம் என்ன ஆச்சுன்னா 3 மாசத்துக்கு அப்புறம் வந்து அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. என் ஃப்ரெண்டு மட்டும் தான் தெரியும். லாஸ் ஆயிடுச்சு, அமௌண்ட் வந்து லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப லாஸ் ஆயிடுச்சுன்னா என்னடா பண்றது, ஒன்ன நம்பி தானே நான் கொடுத்தேன்னு சொல்லி நான் அவங்ககிட்ட சண்டை போடுறேன். என் ஃப்ரெண்டு வந்து அவன் ஃப்ரெண்டு கிட்ட சண்டை போடுறேன். இந்த மாதிரி ஆரம்பிச்சது அப்படி போச்சு. சரி, இப்போ என்ன பண்றது அப்படின்னா, எப்படியாவது திருப்பி வாங்கி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டும் சொல்லியே வந்து 1 இயர் கொண்டு போயிட்டு பாதி அமௌண்ட் கொடுத்துட்டாங்க. பாதி அமௌண்ட். ஏன்னா அவங்களும் வந்து நல்ல ட்ரேடர் தான் போட்டுருக்கு. அவங்களும் போன வருஷம் டிசம்பர்ல லாஸ் பண்ணிருக்காங்க. டிசம்பர் தான் லாஸ் பண்ண அமௌண்ட் வந்து டிசம்பர்ல அவங்க வந்து ஒரு பெரிய அமௌண்ட் லாஸ் பண்ணிருக்காங்க. அவருக்கு கிட்ட சொத்து இருக்கிறதுனால அந்த இடத்தெல்லாம் வித்து நம்மளுக்கு வந்து செட்டில் பண்ணிட்டாங்க. அவங்க நல்ல ட்ரேடர் தான். ஏதோ அந்த டிசம்பர் மந்த்ல ஏதோ ஒரு மூவ்மெண்ட்ல வந்து அவங்களுக்கு வந்து அமௌண்ட் நிறைய லாஸ் பண்ணிட்டாங்க. அது மூலமா தான் நான் வந்து ட்ரேடிங்லேயே வந்தேன். அப்புறம் ட்ரேடிங்னா என்னன்னு தெரியாது. அவங்ககிட்ட கொடுத்தாச்சு காசு, அவன் எனக்கு பைசா தரேன்னு சொன்னான். இப்படிதான் ஸ்டார்ட் பண்ணோம். சரி, லாஸ் ஆனதுக்கு அப்புறம் ஏன் லாஸ் ஆச்சு, அவங்க எப்படி லாஸ் பண்றாங்க, அப்படி எப்படி அவங்க ட்ரேட் பண்றாங்க. நம்ம சின்ன வயசுல பார்த்துருப்போம். காலேஜ் படிக்கும் போது நியூஸ் பேப்பர்ல வரும், நியூஸ்ல வரும், நிப்டி பேங்க் நிப்டி இது வந்து இவ்வளவு பாயிண்ட் ஏறி இருக்கு இறங்கிருக்கு பங்கு சந்தை அப்படின்னு சொல்லி வரும். இது மட்டும் தான் நமக்கு ட்ரேடிங்கே தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் எதுவும் தெரியல. சரி, பணம் கொடுத்து ஏமாந்தாச்சு, இழந்தாச்சு கொஞ்சம் அமௌண்ட்டை. சரி, நம்மளும் பண்ணுவோம், ஏன் எல்லாரும் பண்றாங்க நம்மளும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதுதான் ஒவ்வொரு வீடியோவா யூடியூப்ல வந்து ட்ரேடிங் எப்படி பண்றது. ஃபர்ஸ்ட் கிரிப்டோ தான் எனக்கு தெரிஞ்சு, அவங்க கிரிப்டோல தான் பண்ணிருக்காங்க. கிரிப்டோ வந்து எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது யூடியூப்ல ஒன்னொன்னா பார்க்கும்போது கிரிப்டோ இருக்கு. எனக்கு என்ன மார்க்கெட் இருக்குன்னே தெரியாது. கிரிப்டோன்னா என்ன தெரியாது, பாரக்ஸ் என்ன தெரியாது, இந்தியன் மார்க்கெட்னா என்ன தெரியாது, இந்த கோல்டு எப்படி ட்ரேட் பண்றாங்கன்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. ஒவ்வொரு வீடியோவா பார்க்கும்போது உங்க வீடியோ தான் எனக்கு வந்து கொஞ்சம் கிளியரா இருந்துச்சு. என்னன்னா, பேசிக்கா இப்போ பாரக்ஸ் தான் என்னது, கிரிப்டோல எப்படி ட்ரேட் பண்றது, இப்போ புரோக்கர்னா யாரு, நம்ம வந்து பணத்தை வந்து எங்க போடணும், எப்படி ட்ரேட் பண்ணணும். அப்ப நம்மளா பண்ண முடியாதுன்னா நம்ம பேங்க்ல இருந்து பண்ண முடியாது. நம்ம இந்தியன் மார்க்கெட்னா அப்படி பண்ண முடியும். இப்ப பாரக்ஸ் அப்படி பண்ண முடியாது. அப்ப புரோக்கர்னா யாரு என்ன அப்படிங்கிற வீடியோ வந்து உங்களோட வீடியோ நான் ஒன்னொன்னா வந்து நான் யூடியூப்ல வந்து உங்க வீடியோ பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் சரி, நீங்க கோர்ஸ் வந்து கீழே வந்து கோர்ஸ்ல ஜாயின் பண்ணா ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டதுக்கு அப்புறம் தான் வந்து நான் வந்து உள்ளே வர ஆரம்பிச்சேன். உங்ககிட்ட வர்றதுக்கு முன்னாடி 6 மாசத்துக்கு முன்னாடியே வந்து நான் வந்து பணத்தை இழந்தாச்சு. 6 மாசமும் வந்து யாருகிட்ட எப்படி கத்துக்கிறது யூடியூப்லயே பார்த்து ஒன்னொன்னா பார்த்துட்டு இருந்தேன். உங்ககிட்ட வர்றதுக்கு முன்னாடியே சரி, உங்களுடைய வீடியோ, அதாவது இந்தியன் மணியை வந்து எப்படி வந்து யூஎஸ்டியா மாத்துறது, பினான்ஸ் அக்கௌண்ட் எப்படி ஓபன் பண்றது, உங்க வீடியோ பார்த்துதான் பினான்ஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்ணேன். பினான்ஸ்ல வந்து அக்கௌண்ட் ஓபன் பண்ணி இந்தியன் மணி வந்து பிடிபி மூலமா போட்டு உங்களோட கிளியர் வீடியோ, அந்த வீடியோ வச்சுதான் வந்து நான் வந்து அதுல வந்து பணத்தை வந்து போட்டேன். ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 10,000 ரூபாய் போட்டேன். 10,000 ரூபாய் போடும்போது ஒரு அமௌண்ட் ஒரு $100 நினைக்கிறேன்.
$100 நினைக்கிறேன். ஆமா, $100 ஓகே. கிடைச்சது. அந்த அமௌண்ட் வந்து நான் என்ன பண்றேன்னா பினான்ஸ்லயே வச்சுக்கிட்டு அந்த அந்த பினான்ஸ்லயே போயிட்டு வந்து என்ன காயின் என்னது எதுவுமே தெரியாது, பிட்காயின் என்னன்னு தெரியாது, எதுவுமே ஓகே. என்னன்னு தெரியாது. அவங்க அதுலதான் போடுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டு லிஸ்டா பார்ப்பேன். அப்புறம் எவ்வளவு பேர் கெயின் பண்ணிருக்காங்கன்னு பார்ப்பேன். இவ்வளவு இது கெயின்ல இருக்கு, இவங்க இவ்வளவு லாஸ்ட்ல இருக்காங்க, சரி இவங்க இவ்வளவு பெர்சன்டேஜ்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நம்ம எதுலயா ஒரு இதுல வந்து அந்த அமௌண்ட் போட்டுறது. எப்படி போடுறது கூட தெரியாது எனக்கு. அதுல பை பண்ணுமா செல் பண்ணுமா கூட தெரியாது. அதுல கொடுத்துட்டு பை, எனக்கு வந்து செல்லுன்னு இருக்கு, செல் பண்ணலாம் அப்படிங்கறதே தெரியாது எனக்கு. மார்க்கெட்ல வந்து செல் பண்ணலாம் பையிங் மட்டும் அப்படிங்கிற தான் பண்ண விஷயமே முடியும்னு எனக்கு தெரியும். நினைச்சிருக்கீங்க. ஓகே. பை மட்டும் தான் பண்ண முடியும் அப்படி. அதான் எல்லாருக்கும் வந்து தெரியாது இல்லையா மார்க்கெட்டுக்கு ஃபர்ஸ்ட் கண்டிப்பா ஆரம்பத்துல. கண்டிப்பா அந்த ஸ்டார்டிங்ல. மாதிரி அந்த மாதிரி நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, சரி இருக்கிற அமௌண்ட்டுக்கு எவ்வளவு அந்த பிட்காயின்ல வாங்க முடியுமோ, இப்ப நம்ம $100 வச்சுட்டு எவ்வளவு பிட்காயின் வாங்க முடியுமோ அதை வாங்கிடுறது. அது எப்போ வாங்குவேன் அப்படின்னா, எப்போ பை கொடுப்பாங்கன்னா, ஒரு கிரீன் கலர் கேண்டி போகும், அடுத்த ஒரு கிரீன் கலர் கேண்டி போகும், அடுத்த ஒரு கிரீன் கலர் போகும். சரி கிரீனா போகுது, சரி மழைதான் போக போகுது அப்படின்னு நினைச்சிட்டு அப்படி போட்டுறது. போட்ட உடனே அது என்ன ஆகும்னா கொஞ்சம் போகும், உடனே ரெட் கலர் கேண்டில் வந்துடும். ரெட் கலர் கேண்டில் வந்தோடனே நம்மளுடைய அந்த ப்ராஃபிட் கம்மியா வருது கூடுறது அதை பார்த்த உடனே என்ன பண்ணுங்கன்னா, சரி இது நம்மளுக்கு வேலை கேட்காது, அதை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னா $100 இருந்தது $90 ஆயிரும். இல்ல $90 இருந்து $101 வரும். கொஞ்சம் மேல போது கீழே வருது, இது கீழே வந்துட்டுனா என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு $101 வந்தா போதுன்னா அப்படி க்ளோஸ் பண்ணிடுது. இந்த மாதிரி ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணதான். அதுக்கப்புறம் நம்மளுடைய நெட்லாக் அகாடமி உங்களுடைய கோர்ஸை பார்த்து உங்களுக்குள்ள ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து இப்ப ப்ராப்பரா உங்களுடைய கோர்ஸ்ல இருக்க 50 வீடியோ தான் எனக்கு பேசிக்கே. இந்த டிப்னா என்னது, என்ன லாட்டு எடுக்கிறது, எப்படி எடுக்கிறது, எல்லாமே வந்து நான் வந்து நெட்லாக் அகாடமிக்கு ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து எனக்கு மார்க்கெட்னா என்னன்னு தெரியும், அது வந்து ட்ரேடிங்னா என்னன்னு தெரியும், எப்படி டாக்டர்ஸ்ங்கிறது தெரியும். முன்னாடி இருந்து கிரீனா போவோம் பை பண்ணுவோம், அது மட்டும் தான் தெரியும். செல்லுன்னா என்னன்னு தெரியாது. சரி எந்த இடத்துல பை பண்ணோம், எந்த இடத்துல செல் பண்ணோம், இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே தெரியாது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும். அகாடமில ஜாயின் பண்ணி கரெக்டா என்ன 6 மாசம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ள வந்து நான் வந்து இப்போ ஒரு ஃபண்டட் அக்கௌண்ட் பாஸ் பண்ணிட்டேன். அதுவுமே நான் நிறைய பார்த்தேன் வீடியோ. ஃபண்டிங் அக்கௌண்ட்னா என்ன அப்படிங்கிறது உங்களை வந்து தெரியும். இந்த நெட்லாக் அகாடமிக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் ஃபண்டிங் அக்கௌண்ட் என்னன்னு தெரியும். ஃபண்டிங் அக்கௌண்ட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஃபண்டிங் அக்கௌண்ட் பாஸ் பண்ண முடியாது அப்படி சொல்லியே யூடியூப்ல ஒரு ஒரு 100 வீடியோ போட்டுருக்காங்க. இந்த ஃபண்டிங் அக்கௌண்ட்னா பாஸ் பண்றது கஷ்டம், 1% தான் பாஸ் பண்ணுவாங்க, 1% தான் 95% 99% வந்து ஃபெயில் தான் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் 1 பாஸ் பண்ணுவாங்க, ஸ்டேஜ் 2 ஃபெயில் பண்ணிடுவாங்க, திரும்ப அந்த 2மே பாஸ் பண்ணாலும் லைவ் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் வந்து அவங்க வந்து ஃபெயில் பண்ணிடுவாங்க. இப்படி நான் பார்த்து பயந்து பயந்து கடைசியில ஒரு வழியா நானும் வந்து ஒரு ஒரு சின்ன அக்கௌண்ட் வந்து ஒரு அக்கௌண்ட் பாஸ் பண்ணியாச்சு. இதுதான் நம்மளுடைய ஜேர்னியா இருக்கு நம்ம ட்ரேடிங்ல. ஃபண்டிங் அக்கௌண்ட் பாஸ் பண்ணது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க ஜாயின் பண்ணும்போதே நம்மகிட்ட வந்து கோல்டன் ஸ்டடி நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தோம்ல, நீங்க ஜாயின் பண்ணும்போது கோல்டன் ஸ்ட்ராட்டஜி ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ இந்த கோல்டன் ஸ்ட்ராட்டஜி வந்து உங்களுக்கு எவ்வளவு நாள்ல அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு, நல்லா உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா எவ்வளவு நாள்ல புரிஞ்சிச்சு? இல்ல நீங்க இப்போ கோல்டன் ஸ்ட்ராட்டஜி வீடியோ வந்து நான் ஒரு 2 தடவை பாக்குறேன் 3 தடவை பாக்குறேன், அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது. ஆனா கிளியரா இருந்துச்சு வீடியோ. மார்க்கெட்டுக்கு புதுசுங்கும் போது இப்போ ஏதாவது ஒரு மார்க்கெட்ல பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க வந்து கோல்டன் ஸ்ட்ராட்டஜி பாக்குறாங்கன்னா ஒரு நாள்ல கத்துக்குவாங்க. அவங்க வந்து ஒரு நாள்ல கத்துக்குவாங்க. இப்ப எனக்கு வந்து பேசிக்காவே என்னன்னு தெரியாது, மார்க்கெட்னா என்னன்னே தெரியாது. இந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு வந்து கொஞ்சம் வந்து அது வந்து நான் வந்து பெருசாலாம் வந்து எனக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் கிடையாது. அதை டிராப் பண்றது இது எல்லாமே நீங்க எப்படி பண்றீங்க அப்படிங்கிறத பார்த்துதான். அந்த ட்ரேடிங் வியூ வந்து யூஸ் பண்றதே எனக்கு தெரியாது. நீங்க பண்றதை பார்த்துதான் வந்து நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்து பண்றது. ஏன்னா எனக்கு வந்து எதுவுமே தெரியாது. எனக்கு வந்து அந்த வீடியோ பார்த்தோன்னு புரிஞ்சுது. ஒரு தடவை புரிஞ்சுது, 2 தடவை புரிஞ்சுது, 3 தடவை புரிஞ்சுது. புரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஜாயின் பண்ணி கோர்ஸ் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் சாட்டர்டே வெபினார் நான் நிறைய விஷயம் கேட்பேன். ஏன்னா எனக்கு வந்து தெரியாது, சரி கேட்டாதான் நமக்கு தெரியும் அப்படிங்கிறதால நான் நிறைய விஷயங்கள் நான் வந்து கேட்டு கத்துக்கிட்டதுனாலதான் வந்து இப்ப நான் வந்து இங்க இந்த ஃபண்டட் அக்கௌண்ட்டே வந்து நம்ம வந்து பாஸ் பண்ண முடியுது. எனக்கு வந்து ஃபண்டிங் இருக்குங்கிறதே தெரியாது, ஃபண்டிங் இருக்குது அப்படின்னே தெரியாது. இப்ப நம்ம வந்து இந்த அக்கௌண்ட் இருக்கு, இத்தனை அக்கௌண்ட் இருக்குது, $1 லட்சம் அக்கௌண்ட்டுக்கு, $3 லட்சம் அக்கௌண்ட் இருக்குது, இந்த மாதிரி விஷயமே வந்து எனக்கு தெரியாது. கோர்ஸ் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியும். கோர்ஸ் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி உங்க வீடியோ பார்த்துட்டு சரி ஃபாரெக்ஸ் இருக்குது, கிரிப்டோ இருக்குது, இந்தியன் மார்க்கெட் இருக்குது, இந்த மாதிரி தெரியும். ஆனா ஃபண்டிங் அக்கௌண்ட் இருக்குங்கிறதே வந்து இங்க வந்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன சொல்றீங்க,
நம்ம கோர்ஸ் வச்சு ஃபண்டிங் அக்கௌண்ட் வந்து பாஸ் பண்ணிடலாம். அப்ப ஃபண்டிங் அக்கௌண்ட் எனக்கு. அப்ப ஓகே. நம்ம வந்து ஒரு அமௌண்ட் கொடுக்கணும். அவங்க வந்து அக்கௌண்ட் 2 அக்கௌண்ட் டெமோ அக்கௌண்ட் தருவாங்க. அதை பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு லைவ் அக்கௌண்ட் தருவாங்க. நம்ம கிட்ட பணம் கிடையாது, பெரிய பணம் கிடையாது. அப்ப கண்டிப்பா நமக்கு தேவை வந்து ஸ்கில்ல டெவலப் பண்ணிக்கிட்டா நம்ம வந்து அக்கௌண்ட் பாஸ் பண்ண முடியும். கண்டிப்பா. நம்ம வந்து ட்ரைனிங் ஸ்கில்ல டெவலப் பண்ணிக்கிட்டா ஃபண்டிங் அக்கௌண்ட் வந்து பாஸ் பண்ண முடியும். அப்படிங்கிறது வந்து கன்ஃபார்மா வந்து நீங்க நீங்க சொல்லி கொடுத்த அந்த கோல்டன் ஸ்ட்ராட்டஜில எனக்கு வந்து கிளியரா புரிஞ்சுது. ஓகே. சரி, நானும் வந்து விட்டுறக்கூடாது, எப்படியாவது இதை வந்து கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்துக்கிட்டதுல ஒன்னொன்னா பேசிக்ல இருந்து கத்துக்கிட்டதுல 50 வீடியோ நான் ஃபுல்லா பாத்துட்டேன். பண்டிகை நம்ம ஒன்னு செஞ்சு நம்மளுக்கு வந்து 2 வீடியோனாலும் நான் வந்து கிளியரா 50 வீடியோ திரும்ப 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 போட்டு பார்த்துட்டே இருப்பேன். அந்த எனக்கு வந்து 120 நாள் இருந்துச்சு, 120 நாளுமே நான் அதை பார்த்திருப்பேன். அந்த மாதிரி அது அது வந்து ஈஸியா புரியுது. மார்க்கெட்டை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு உடனே உடனே ரொம்ப புரிஞ்சிடும். ஆமா ஆமா கரெக்ட் தான். இப்ப என்னன்னா நானுமே அதான் கிளைம் பண்றேன். என்னன்னா மார்க்கெட்ல ஆல்ரெடி இந்த பிரைஸ் ஆக்ஷன் இல்ல எஸ்எம்சி ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி ஆல்ரெடி நல்லா அவங்க புரிஞ்சு வச்சிருக்காங்க அப்படின்னா நம்மளோட கோல்டன் ஸ்ட்ராட்டஜி வந்தது ஒரே நாள் தான். ஒரே நாள்ல வீடியோஸ் ஃபுல்லா பார்த்தாலே போதும். இல்ல புதுசா வராங்க அப்படின்னா கண்டிப்பா யாருக்குமே வந்து இப்ப நான்லாம் வந்து ஒரு பிகினரா நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் கோர்ஸ்லாம் அட்டென்ட் பண்றேன் அப்படின்னா இன்னுமே ஒரு புது ஸ்ட்ராட்டஜி வந்து நான் கத்துக்கிறேன் அப்படின்னா 3 டைம்ல இருந்து ஒரு 4 டைம் வரைக்கும் நான் அகைன் அந்த வீடியோ பார்ப்பேன். ஏன்னா அந்த வீடியோல உள்ள கண்டென்ட் வந்து நமக்கு வந்து புதுசா கத்துக்கிறோம். சோ அப்படிங்கும் போது அகைன் நம்ம அதை பார்க்கும்போது ரொம்ப ஈஸியா புரிய ஆரம்பிக்கும். சோ அது வந்து நமக்கு ஒவ்வொரு சின்ன சின்ன பாயிண்ட் ஏதாவது ஒண்ணு மிஸ் பண்ணிருப்போம், அகைன் அதை பார்க்கும்போது அந்த பாயிண்ட் நமக்கு மண்டையில ஏறும். சோ அவ்வளவுதான். சோ அதனால நம்ம வந்து எந்த ஒரு வீடியோவா இருந்தாலும் அகைன் நம்ம வந்து பார்க்கும்போது கொஞ்சம் நீட்டா அதை ப்ராப்பரா பாக்குறதோட மெத்தடே தான். ஒரு கோர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 2 டைம் மினிமம் இல்லைன்னா 3 டைம் பார்த்தா தான் கண்டிப்பா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சோ இப்போ வந்து நீங்க வந்து 3 months பிளான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்க நம்மகிட்ட, அப்படிதானே? சோ 3 months வந்து 3 monthsல நீங்க வந்து கோல்டன் ஸ்ட்ராட்டஜி கத்துக்கிறதுக்கு அதாவது நீங்க வந்து ஒரு பிகினரா வந்திருக்கீங்க, ஒண்ணுமே தெரியாம வந்திருக்கீங்க. சோ இந்த 3 monthsல கோல்டன் ஸ்ட்ராட்டஜி கத்துக்கிறதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துச்சு, அதுக்கப்புறம் அந்த பேக் டெஸ்டிங் எவ்வளவு இயர் பண்ணிருக்கீங்க, அதுக்கப்புறம் நீங்க லைவ் மார்க்கெட்ல பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இதை மட்டும் லைட்டா சும்மா ரஃபா சொல்லுங்க. இப்போ எனக்கு வந்து கோல்டன் ஸ்ட்ராட்டஜி வந்து நான் எப்படின்னா, கோல்டன் ஸ்ட்ராட்டஜி வந்து நம்மளுக்கு கோர்ஸ்ல வந்து 10 நாள் வந்து 10 நாள் வந்து வீடியோ பாக்குற மாதிரி ஒரு நாளைக்கு நான் வந்து 10 நாள்ல அந்த எல்லா வீடியோவும் பார்த்துட்டேன். 10 நாள்ல எல்லா வீடியோவும் பார்த்துட்டேன். நான் 3 months கோர்ஸ் தான் வந்து நான் ஜாயின் பண்ணிருக்கேன். ஓகே ப்ரோ, ஒரு நிமிஷம் ஆடியோ இதா இருக்கு, பேசுங்க. ஓகே கேக்குது சொல்லுங்க. பேசிக்ஸ் எல்லாம் புரிய ஆரம்பிச்சிருச்சு. லாஸ்ட்ல தான் வந்து எனக்கு வந்து கோல்டன் ஸ்ட்ராட்டஜி இருந்துச்சு. அதை வந்து நான் பார்த்தேன். மெயினா வந்து நம்ம வந்து ஃபுல் டைமா வந்து நம்ம இதுதான் பண்ண போறோம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. பண்ணதுக்கு அப்புறம் அப்போ கோல்டன் ஸ்ட்ராட்டஜி வந்து பெஸ்ட் டே ட்ரேடர் அப்படிங்கிறது நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ வந்து மற்ற ஸ்ட்ராட்டஜியை பாக்குறத விட நம்ம வந்து கோல்டன் ஸ்ட்ராட்டஜியை ஃபுல் அண்ட் ஃபுல் அதை மட்டுமே வந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 நாள் இல்ல 3 நாள் வந்து நான் திரும்ப அந்த வீடியோ பார்த்துருக்கேன். ஒரு வீடியோ 50 நிமிஷம்னாலும் 1 மணி நேரம்னாலும் நான் 1 மணி நேரம் பார்ப்பேன், ஒரு ரெஸ்ட் எடுத்துப்பேன், 1 மணி நேரம் பார்ப்பேன், ஒரு ரெஸ்ட் எடுத்துப்பேன். இந்த மாதிரி நான் ஒரு நாளைக்கு ஒரு 2-3 தடவை பார்த்திருப்பேன். திரும்ப பாக்குறதுனால எனக்கு வந்து நீங்க சொன்ன மாதிரிதான், நம்ம ஒரு தடவை பார்க்கும்போது ஒரு விஷயம் புரியும், ஒரு விஷயம் தெரியாது. அதை பார்க்கும்போது அந்த விஷயம் தெரியும். அந்த மாதிரி வரும்போது எனக்கு வந்து 2 நாள் இல்ல 3 நாளைக்குள்ள எனக்கு வந்து கிளியர் ஆயிடுச்சு. எப்படி சொல்றதுன்னா, ஒரு நாளைக்குள்ள நம்ம கிளியரா வந்திருக்கோம், இருந்தாலும் ஒரு சின்ன பயம் இருக்கும். நம்ம கரெக்டா தான், ஏன்னா நம்ம பேசிக்ல இருந்து வரும்போது கரெக்டா தான் பண்றோமா அப்படிங்கறத நம்ம நம்புறது இல்லை. ஆமா, நம்மனா சரி அது தெரிஞ்சிடும், இருந்தாலும் நம்மளுக்கு உள்ள ஒரு தயக்கம் இருக்கும், கரெக்டா தான் பண்றோமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து பேக் டெஸ்டிங் பண்றது வந்து நான் எப்படி பண்ணேன்னா, எப்படியும் வந்து நான் ஒரு 3 கரன்சி இதுல இருக்கேன், நான் ஒரு 4-5 கரன்சில பண்ணிருக்கேன். திரும்ப பேக் டெஸ்டிங் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஒரு லைவ் மார்க்கெட்டுக்குள்ள போய் ஒரு என்ட்ரி எடுத்து ஒரு கிளாஸ் ஆச்சுன்னா கூட நான் பேக் டெஸ்டிங் அடுத்த நாள் உடனே பண்ண ஆரம்பிச்சேன். நான் பேக் டெஸ்டிங் பண்ண ஆமா, எனக்கு வந்து டைம் வந்து நான் வந்து கிரிக்கெட் கோச்சா இருந்தேன். எனக்கு காலையில ஒர்க்கு, மதியம் டைம் ஃபுல்லா ஃப்ரீ. கோச்சிங் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமும் அதான் பண்ணிட்டு இருப்பேன். மார்னிங் டைம் ஃபுல்லா அதான் பண்ணிட்டு இருப்பேன். காலைல 5 மணிக்கு ஒர்க்கு போனா 8 மணிக்கு வந்துருவேன். 8 மணிக்குன்னா 9 மணிக்கு நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவேன், பேக் டெஸ்டிங் பண்ண ஆரம்பிச்சிருவேன். வீடியோ பார்த்துட்டு பேக் டெஸ்டிங் பண்ண ஆரம்பிச்சிருவேன். நான் வந்து ஒரு 10 நாள்ல வந்து 10 நாளைக்குள்ளே வந்து நான் குயிக்கா பேக் டெஸ்டிங் பண்ணேன். நிறைய ஒரு இடத்துல உட்கார்ந்தேன்னா ஒரு 2-3 மாசத்துக்கு வந்து பண்ணுவேன். ஒரு நேரம் நான் இப்போ ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் உட்கார்றேன்னா ஒரு 2-3 மாசத்துக்கு உண்டானதை நான் பண்ணுவேன். பேக் டெஸ்டிங்ல உட்காரும்போது இப்போ பொறுமையா பண்ணுவோம். லைவ் மார்க்கெட் போகும்போது கொஞ்சம் அட்ஜஸ்ட். எனக்கு வந்து பேக் டெஸ்டிங் பண்ணா ஒரு மந்த் பேக் டெஸ்டிங் பண்ணா ஒரு 10 ட்ரேட் கிடைக்கும். 10ல வந்து 7 ட்ரேட் வந்து எப்படி வந்து
நல்ல ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோட கிடைக்கும், நல்ல ப்ராஃபிட் இருக்கும். ஓகே ஒரு ஓகே 3 ஸ்டாப் லாஸ் எடுத்துருக்கோம், இந்த மாதிரி இருக்கும். ஆனா வந்து பதட்டத்துல லைவ் மார்க்கெட்ல என்ன பண்ணுவோம்னா எப்பயாவது ஒரு ஒரு கொஞ்சம் ப்ராஃபிட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெய்லியுமே ஒரு 3 ட்ரேட் 4 ட்ரேட் 5 ட்ரேட் அப்படி போகணும். ஆனா நம்ம பேக் டெஸ்டிங் பண்ணும்போது கிளியரா உட்காந்து ரிலாக்ஸா பண்ணும்போது ஒரு மாசத்துக்கே ஒரு 10 ட்ரேடு அதிகபட்சம் 15 ட்ரேடுக்குள்ள கிடைக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஆனா லைவ் மார்க்கெட்ல போகும்போது நிறைய ட்ரேடு எடுத்து தேவையில்லாம எடுத்து அந்த மாதிரி வந்து அந்த மாதிரி நம்ம லாஸ் பண்ணியிருக்கோம். ஆனா கிளியரா ரிலாக்ஸா மைண்டு எல்லாத்தையும் ஒண்ணா வச்சு கான்சென்ட்ரேட்டா ஒழுங்கா பண்ணோம்னா நமக்கு வந்து ஒரு 10 ட்ரேடு 8 ட்ரேடு வரைக்கும் கிடைக்கும். அதுல வந்து நமக்கு வந்து 2 3 ட்ரேட் லாஸ் ஆனா கூட ஒரு 5 ட்ரேட் வந்து ப்ராஃபிட் கொடுக்கும்னா நல்ல ப்ராஃபிட் கொடுக்கும். ஆமா, நான் பார்த்ததுல 10% 15% எல்லாம் மார்க்கெட் கொடுத்துருக்கு. நமக்கு வந்து 2% 3% கிடைச்சாலே போதும். ஒரு ட்ரேட்ல வந்து ஒரு 3% கிடைச்சாலே போதும் நம்மளுக்கு ரிஸ்க் ரிவார்டு. அது கிடைச்சினாலே ஒரு 5 ட்ரேடு கிடைச்சினா 5 15 2 3 ட்ரேடு லாஸ் ஆச்சுனாலும் ஒன்றும் பெருசா தெரியாது. ஒரு மாசத்துல வந்து நம்ம வந்து 10% வந்து ஈஸியா எடுத்துடலாம். எந்த அக்கௌண்ட் வச்சிருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே நம்ம வந்து லாஸ்ட் போற மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணி போட்டு நம்ம அழகா வந்து கண்டிப்பா வந்து மந்த்லி வந்து நம்ம 3 கரன்சி நம்ம பார்த்தாலுமே வந்து கண்டிப்பா வந்து 10% மேல நம்மளால கண்டிப்பா எடுக்க முடியும். நம்ம கவர்மெண்ட் கிடைக்கும். ஆமா, கண்டிப்பா. இப்போ லைவ் அக்கவுண்ட் சொல்லுங்க சார், சொல்லுங்க. ஆமா, லைவ் அக்கவுண்ட் வந்து ஃபண்டமெக்ஸ்ல ஒரு அக்கவுண்ட் இருக்குது. ஆமா, வேற எம்எம்எஃப் வந்துச்சுன்னா ஒரு அக்கவுண்ட் இருக்குது. இல்ல அகைன் வர்றதுக்கு மேக்ஸிமம் பாசிபிள் இருக்கிற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் அகைன் அடுத்த செக்ஷன் வந்து 22ல இருக்குதுன்னு நினைக்கிறேன். அங்க ஒர்க் பண்ற ஒருத்தர் தெரியும், ஸோ அவர்கிட்ட கேட்டிருந்தேன். ஸோ 22ஓட கேஸ் முடிகிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் அது இன்னும் தெரியல, ஷுவரா தெரியல. பட் 22க்கு அப்புறம் மேபி ஒரு நல்ல நியூஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து கனடா கவர்மெண்ட் வந்து ஃபண்ட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த நியூஸ் தான் வந்து எல்லாத்துலயும் வந்திருக்கும். பட் வந்து இல்ல யூஎஸ் கவர்மெண்ட், ஆனா கனடால வந்து என்ன சொல்றாங்கன்னா ஃபுல் கேஸ் வந்து கம்ப்ளீட்டா முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து இது பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்களாம். சோ அதனால ஃபுல் கேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அகைன் கம்பெனி வர மாதிரி இருக்கும். மேபி பிப்ரவரில இருந்து ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. பட் வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ பன்னெண்டு அக்கௌண்ட் வந்து ஃபண்டமெக்ஸ்ல வந்து அக்கௌண்ட் இருக்குது, 6000 அக்கௌண்ட் இருக்குது. இப்போ எம்எம்எஃப் வந்துச்சுன்னா ஒரு $20,000 அக்கௌண்ட் இருக்குது. அதுல வந்து 4% ப்ராஃபிட்ல இருக்குது. பேஸ் ஒன் 4% ப்ராஃபிட்ல இருக்கு. அது வந்து நீங்க நம்ம கிளாஸ் இருக்கும்போது அதுல நீங்க பண்ணிட்டு இருந்தீங்க என்ன? ஆமா, நான் வந்து அதுல நம்ம கிளாஸ்ல இருக்கும்போது நான் என்ன பண்ணேன்னா பேக் டெஸ்டிங்லாம் நல்லா பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் எம்எம்எஃப் தான். அதுக்கப்புறம் இப்பதான் வந்து ஃபண்டமெக்ஸ் அக்கௌண்ட் வாங்கணும், வாங்கி ஃபர்ஸ்ட் வந்து எம்எம்எஃப் தான். அதுலதான் வந்து ஒரு அக்கௌண்ட் வாங்கியிருந்தேன். நம்ம கோர்ஸுக்கு புதுசு அந்த டைம்ல வந்து அந்த அக்கௌண்ட் வந்து நம்ம வந்து ப்ராப்பரா பண்ணாம, அது நீங்க சொன்னதுதான், கொஞ்சம் வெயிட் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். ஒரு பேக் டெஸ்டிங் ஃபுல்லா பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ட்ரி ஆகலாம்னா நான் கொஞ்சம் நம்மளுடைய எமர்ஜென்சினால கமிட்மெண்ட்னால நான் வந்து அந்த அக்கௌண்ட் வந்து கரெக்டா மெயின்டைன் பண்ணாம விட்டுருக்கேன். இல்லைன்னா அந்த அக்கௌண்ட் நல்ல அக்கௌண்ட் கையில வச்சிருக்கோம். சரி, இப்போ அக்கௌண்ட் இருக்குது, அடுத்து இன்னும் ஒரு அக்கௌண்ட் வாங்கலாம் சொல்லி பாத்துட்டு இருக்கேன். நீங்க ஃபர்ஸ்ட் பே அவுட் எடுத்துருங்க. எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க அகைன் இன்னொரு அக்கௌண்ட் ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா இன்னொரு அக்கௌண்ட் வந்து வேற ஏதாவது கம்பெனில ட்ரை பண்ணிக்கோங்க, இதுலயே பண்ண வேண்டாம். சோ ஃபண்டட் ட்ரேடர் அந்த மாதிரி ஏதாவது வேற ஏதாவது கம்பெனி வந்து நீங்க ட்ரை பண்ணுங்க. ஏன்னா நமக்கு வந்து இதுதான் நான் பண்ண மிஸ்டேக். ஆக்சுவலி நான் வந்து ஸ்டார்டிங்ல ஃபுல்லா எம்ஓஎஃப்லயே 6 லட்சம் அக்கௌண்ட் நம்ம வச்சிருக்கோம். இதே இது நமக்கு வேற ஏதாவது அக்கௌண்ட்ல வேற ஏதாவது கம்பெனில இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அது இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும். சோ அதனால நீங்க வந்து இப்ப அகைன் ஒரு அக்கௌண்ட் ட்ரை பண்றீங்கன்னா அது இன்னொரு கம்பெனில பண்ணுங்க. இப்ப 2 கம்பெனி வச்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க வந்து 2 கம்பெனிலயுமே மாத்தி மாத்தி கூட நீங்க இன்னும் அக்கௌண்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சோ ஏன்னா நமக்கு வந்து ஃபண்டட் வரைக்கும் பொறுத்த வரைக்கும் உங்க $3 லட்சம் அக்கௌண்ட் வரைக்கும் வாங்கிக்கலாம். ஃபண்டட் ட்ரேடர்ல உங்களுக்கு $6 லட்சம் அக்கௌண்ட் வரைக்கும் வாங்கிக்கலாம். சோ நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஆட் பண்ணி கொண்டு போய்க்கலாம். ஆனா 2 அக்கௌண்ட் நமக்கு இது இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க, 2 கம்பெனி. இப்போ ஃபண்டட் நீங்க எவ்வளவு நாள் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க? 20 நாள் இருக்குமா ட்ரை பண்ணி லைவ் அக்கௌண்ட்ல? ஆமா, 20 நாள் பண்ணிருக்க மாட்டேன். ஓகே, 20 நாள் இருக்கும்னு நினைக்கிறேன். 20 நாள் 15 நாள் 18 நாள் பண்ணிருப்பேன். கூட ஒரு ட்ரேட் எடுத்துருக்கேன். பாத்துட்டு இருக்கேன். எனக்கும் ட்ரேட் ரன்னிங்ல தான் இருக்குது. அதான் அப்பப்ப சைடுல பாத்துக்கிட்டு இருக்கேன், ரன்னிங்ல தான் இருக்குது. ஓகே ப்ரோ, ஓகே ஃபைன். இப்போ வந்து லைவ் அக்கவுண்ட்ல எவ்வளவு ப்ராஃபிட்ல இருக்கீங்க கரண்ட்லி? கரெக்ட்டா இப்போ வந்து 5% ப்ராஃபிட்ல இருக்கேன். பரவாயில்ல, ஏன்னா நான் வந்து டிசம்பர் மந்த்ல நான் ட்ரேடே எடுக்கல.
நான் வந்து நீங்க எடுக்காம இருக்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் உங்கள்ட்ட லாஸ்ட் டைம் பேசும்போதே நான் சொல்லியிருந்தேன் டிசம்பர் மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்கன்ட்டு. பட் நீங்க எடுக்காம இருக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். நான் கண்டிப்பா நீங்க எடுத்திருப்பீங்கன்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் சரி ஊர்ல போய் பேசிக்கிட்டோம், என்ன கண்டிஷன்ல அக்கௌண்ட் இருக்குன்னு எனக்கும் தெரியலன்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். பரவாயில்ல, நீங்க டிசம்பர் மந்த்ல ஒரு 5% ப்ராஃபிட் இருக்கு, ரொம்ப சந்தோஷம் தான். பட் இதுக்கப்புறம் ரொம்ப ப்ராப்பராவே பண்ணிக்கோங்க அண்ட் ப்ராப்பராவே அக்கௌண்ட் வந்து கொண்டு போய்க்கலாம் தாராளமா. கண்டிப்பா நான் மைண்ட வந்து மட்டும் கொஞ்சம் ஃப்ரீயா 10% வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு நமக்கு ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ள போய் நம்ம ரெகுலரா இதுக்கு வந்து இவ்வளவு வேணும், இந்த ஃபண்டிங்ல இருந்து இவ்வளவு எடுக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டை வந்து தயவு செஞ்சு விட்டுருங்க. அது மட்டும் இல்லாம இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அவ்வளவுதான். நம்ம ஸ்லோவா பண்ணோம் அப்படின்னாலே ப்ராஃபிட் நம்மளுக்கு அதிகமா வந்துகிட்டே தான் இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா நான் அந்த அந்த ஒரு தப்பு தான் வந்து இந்த அக்கௌண்ட்ல பண்ணது. என்னன்னா நான் வந்து 10% மேல வச்சிருந்தேன் 15ஆம் தேதிக்கு முன்னாடி. 10%. ஓகே ஓகே. 10% மேல கொடுத்தேன். ஏன்னா ஸ்டார்டிங்ல நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு மார்க்கெட். ஆமா, ஸ்டார்டிங் நல்லா இருந்துச்சு மார்க்கெட். ஆக்சுவலி நானே ஒரு வீடியோல கூட பேசியிருந்தேன், யூடியூப் வீடியோல கூட. ஸ்டார்டிங்கே ஆல்மோஸ்ட் ஒரு 15% வரைக்கும் நம்ம கோல்டன் ஸ்ட்ராட்டஜியே குடிச்சு நானே எதிர்பார்க்கல. என்னடா டிசம்பர் மந்த் 15% கொடுத்துருக்க அப்படிங்கிறத நான் அந்த ஸ்டார்டிங் டைம்ல நான் நோட் பண்ணேன். கரெக்டா $800 வந்துச்சு. $800 வந்துச்சு. வந்ததுக்கு அப்புறம் நான் ஒரு சின்ன தப்பு பண்ணேன். அந்த $800 இப்ப நான் மெயின்டைன் பண்ண பண்ணிருக்கேன். திருப்பனா 15 தேதிக்கு அப்புறமும் நான் ட்ரேட் எடுத்து அதுல நான் விட்டுட்டேன். ஒரு ட்ரேட்ல விட்டுட்டேன். அதனாலதான் பிரச்சனை. அது வந்து என்னோட மிஸ்டேக். நம்ம ஸ்ட்ராட்டஜியோட மிஸ்டேக். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. என்னோட மிஸ்டேக். நான் வந்து ஸ்டாப் லாஸ் போட்டிருந்தேன்னா அது அந்த $60 முடிஞ்சிருக்கும். நம்ம 1% ரிஸ்கோட முடிஞ்சிருக்கும். அது நம்ம வந்து என்ன பண்றதுன்னா சரி பழைய மாதிரி தான். நம்ம இன்னும் கொஞ்சம் கிளியரா பண்ணணும்னா எல்லாத்தையும் மறந்து ஸ்ட்ராட்டஜி மட்டும் ஃபாலோ பண்ணா நம்ம வந்து அந்த $60 லாஸோட முடிஞ்சிருக்கோம். இப்போ எனக்கு வந்து 700 மேல இருந்திருக்கும். இப்ப எனக்கு வந்து அது கம்மியாயிடுச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, சரி ப்ராஃபிட்ல தான் இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் பண்ற அக்கௌண்ட் தெரியாது, அக்கௌண்ட் தெரிஞ்சது எப்படி பண்ணணும் பர்ச்சேஸ் பண்ணணுங்கிறது. பாஸ் பண்ண முடியுமான்னு நினைக்கல, பாஸ் பண்ணியாச்சு. இப்போ ப்ராஃபிட்ல இருக்கிறோம். இன்னும் வந்து 8ஆம் தேதி, ஆமா வர்ற 8ஆம் தேதி ஜனவரி, ஆமா இந்த ஜனவரி 8ல வந்து ஃபர்ஸ்ட் பே அவுட்னு சொல்லிருக்கு. ப்ரோ மியூட் ஆயிடுச்சு, பேசுங்க. இல்ல இன்னும் கேட்கல இப்ப கேக்குது. அதான் வந்து 8ஆம் தேதி வந்து ஃபர்ஸ்ட் பே அவுட் எடுத்ததுக்கு அப்புறம் தான் வந்து இன்னும் நல்லா இருக்கும். நம்ம அந்த ஒரு நாள் சரி கஷ்டப்பட்டதுக்கு ஏன்னா ஒரு 6 மாசம் ஆயிருக்கும். இது வரைக்கும் எப்படியும் வந்து 6 மாசம். கண்டிப்பா. ஆமா ஆமா. ட்ரேடிங்ல வந்து 1 வருஷம் ஆச்சு. மார்க்கெட்டே என்னன்னு தெரியாம வரும்போது யாருக்கிட்டையாவது நம்ம வந்து நான் ட்ரேடிங் பண்ணி சொன்னாலே மறுபடியும் மியூட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏமாந்துட்டு கிடக்குறதுக்காடா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இல்ல எல்லாரோட கருத்தும் அப்படிதான் இருக்கும். ட்ரேடிங் ஒண்ணு வந்து என்னன்னா, ட்ரேடிங் பத்தி தெரியாதவங்களும் இப்படிதான் பேசுவாங்க. ட்ரேடிங் வந்து ஒழுங்கா ப்ராப்பரா பண்ணாம எந்த ஒரு நாலேஜும் இல்லாம சும்மா வந்து பண்ணிட்டு லாஸ் பண்ணிட்டு வெளியே போயிருவாங்க. சோ அந்த மாதிரி பீப்புளும் எல்லாத்தையுமே சொல்றது அதுதான். அவங்க பண்ண தப்ப அவங்க சொல்ல மாட்டாங்க, அவங்க வந்து என்ன பண்ணாங்கிறதே சொல்ல மாட்டாங்க. பட் ட்ரேடிங்னாலே கேம்பிளிங், ட்ரேடிங்ல ப்ராஃபிட்டே எடுக்க முடியாது. இதுதான் அவங்களோட இதா இருக்கும் மெயினா. அந்த மாதிரி நிறைய பேர் எனக்கு என்ன என்கிட்ட என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அப்படிதான் சொன்னாங்க. நம்ம கிட்ட சொல்லாம தனியா பேசுவாங்க. அது நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ட்ரேடிங் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரி நம்ம ரிலேஷன் அப்படிதான் நினைப்பாங்க. சரி அதெல்லாம் மீறி நம்ம வரணும், எப்படியாவது பண்ணணும். எல்லாரும் பண்றாங்க. நாளையோட பண்ணா ப்ராஃபிட், நாளைக்கு கண்டிப்பா வந்து நம்மளுக்கு வந்து ப்ராப்பரா பண்ணா ப்ராஃபிட் வரும். இல்லைன்னா லாஸ் வருங்கிறது மார்க்கெட் சொல்லுது. மார்க்கெட்ல லாஸ் இல்லாம இல்ல, ப்ராஃபிட் இல்லாம இல்ல. ப்ராஃபிட் வர்றவங்களுக்கு ப்ராஃபிட் வரணும்னு சொல்லுது, லாஸ் வரவங்களுக்கு லாஸ். நம்ம எப்படி பண்றோம்? நானே ஒரு எக்ஸாம்பிள். நான் என்ன பண்ணேன், எனக்கு லாஸ் வந்துச்சு. இப்போ என்ன பண்ண கூடாதுன்னு தெரியுது. அதனால என்ன கண்டிப்பா ப்ராஃபிட்ல கொண்டு போக முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, ஒரு கான்பிடன்ஸ் இருக்குது. பண்ணலாம். இன்னும் மேல வேற அக்கௌண்ட் வாங்கினா வாங்கலாம். அது முன்னாடினா பயமா இருக்கும். என்னடா இது இவ்வளவு காசு கொடுத்து வாங்குற மாதிரி போயிடுச்சுன்னா என்ன ஆகுது, போயிடுச்சுன்னா என்ன ஆகுது. இனிமே அப்படி இல்ல, ஒரு அக்கௌண்ட் போனா கூட பரவாயில்ல, நம்ம வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நம்ம ஸ்ட்ராட்டஜி மூலமா எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காவே இருக்கேன். வாங்கிக்கலாம், அவங்க பிரச்சனை. இது போனா சரி ஒரு மிஸ்டேக் பண்றோம் போகும், அடுத்து எல்லாமே அப்படி பண்ணிட முடியாது. நம்ம பேக் டெஸ்டிங் நல்லா தான் பண்றோம். ஒரு பெர்சன்டேஜ் லாஸ் ஆனா கூட உடனே பேக் டெஸ்டிங் தான். நம்ம வந்து வீட்டுல இருக்கிறதுனால உடனே வந்து பேக் டெஸ்டிங் பண்ண ஆரம்பிச்சோம். ஆமா, பேக் டெஸ்டிங் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம இப்ப நானுமே எனக்கு வந்து ஒரு லாஸ் வருது, இல்ல ஒரு மந்த் வந்து கொஞ்சம் ரெகுலரா லாஸ் வருது அப்படின்னா உடனே நானும் பேக் டெஸ்டிங் தான் பண்ணுவேன். ஏன்னா பேக் டெஸ்டிங்கிறது நம்மளோட மைண்டை வந்து ரொம்ப கண்ட்ரோல் ஆகும். நீங்க வந்து ஒரு தப்பான ட்ரேட் எடுத்து நீங்க மேபி லாஸ் பண்ணிருக்கலாம். அந்த லாஸை கூட நீங்க வந்து அகைன் பேக் டெஸ்டிங் எடுக்கும்போது அந்த தப்பான ட்ரேடை வந்து ஸ்கிப் பண்ணி கரெக்டான ட்ரேடை கரெக்டா ஹேண்டில் பண்றதுக்கு அந்த பேக் டெஸ்டிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நமக்கு ஒரு மந்த் முடிஞ்சிட்டுனாலே அந்த ப்ரீவியஸ் மந்த் போய் அகைன் பேக் டெஸ்ட் நம்ம இப்பதான் பண்ணிருக்கோம், அதெல்லாம் நம்ம பார்க்கவே தேவையில்லை. உடனே போய் பேக் டெஸ்டிங் பண்றது ரொம்ப நல்லது.
ஆமா, அதுதான் பேக் டெஸ்டிங் நல்லா ஹெல்ப் பண்ணுது நம்மளுக்கு. ட்ரேடிங் மூலமா பேக் டெஸ்டிங் பண்ணாதான் வந்து எல்லா ட்ரேடருமே சரி, நம்ம வந்து ஜாயின் பண்ணியாச்சு, நம்ம வந்து கத்துக்கிட்டோம் அப்படின்னு நினைச்சோம்னா ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம வந்து பேக் டெஸ்டிங் பண்ண 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 பண்ணதான் வந்து நமக்கு வந்து எல்லா பெரிய ட்ரேடருமே அப்படிதான் பண்றாங்க. பெரிய பெரிய ட்ரேடர் 4 அக்கௌண்ட் 5 அக்கௌண்ட் ஃபாரின் ட்ரேடர் கூட எல்லாருமே சொல்றாங்க பேக் டெஸ்டிங். நம்ம யூடியூப்ல நிறைய வீடியோ வருது, எல்லாம் என்ன சொல்றாங்க பேக் டெஸ்டிங் பேக் டெஸ்டிங். ஒரு ஸ்ட்ராட்டஜி கத்துக்கோங்க, அது ஒர்க் ஆகான்னு சொல்லி பேக் டெஸ்டிங் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து மார்க்கெட்டுக்குள்ள வாங்க. லைவ் அக்கௌண்ட்டுக்கு வர்றீங்கன்னா 6 மாசம் ஒர்க் பண்ணுங்க, அப்ப 1 வருஷம் ஒர்க் பண்ணுங்க. பண்ணிட்டு நீங்க வந்து லைவ் அக்கௌண்ட் வந்தீங்கன்னா நமக்கு வந்து பெஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நான் அது உண்மையில வந்து திரும்ப திரும்ப பண்ணதுனால எனக்கு வந்து தெரியுது. இன்னும் நமக்கு ஒரு நாட்டுக்கு கூட நம்ம பண்றோம். அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தா, ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நீண்ட நாள் வந்து மார்க்கெட்ல இருக்கலாம். இல்லைன்னா நம்மள மார்க்கெட் ஜெயிச்சிடும், நம்ம ஓடிட வேண்டியதான். ஆமா, நம்ம எதுவுமே பண்ணாம போட்டோம்னா மார்க்கெட்டுக்கு போனா லாஸ் ஆகுது அப்படின்னு நம்மளும் அடுத்தவங்களுக்கு அதான் பண்ணுவோம். ஏன்டா பண்ற, அது உள்ள போனாலே அது லாஸ் தாண்டா, எவ்வளவு லாஸ் இருக்கும். லாஸ் வந்துருக்கு, லாஸ் வராம கிடையாது. மார்க்கெட்ல வந்து எங்க போகுதுன்னு சொல்லி யாராலும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. எங்க போகுது, எப்ப எங்க போகுதுன்னு சொல்லி எவ்வளவு பெரிய ட்ரேடரா இருந்தாலும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஒரு லாஸ் வரும், ஒரு ப்ராஃபிட்ல அவங்க பிடிச்சுவாங்க. அடுத்து அந்த லாஸை வந்து ரெக்கவர் பண்ணிடுவாங்க. அந்த ரெக்கவர் பண்றது எப்படிங்கிறது நமக்கு தெரியணும். சரி, இந்த என்ட்ரி வந்து தப்பான என்ட்ரி, அடுத்த என்ட்ரி நல்ல என்ட்ரி பிடிச்சி அது 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 அதுலயே டிராவல் ஆகனா அந்த லாஸ் எல்லாம் லாஸுக்கு மேல நம்ம அதுல ப்ராஃபிட் எடுக்க முடியுங்கிறது தெரியணும். தெரியாம அப்படியே சரி 1 லாஸ் 2 லாஸ் 3 லாஸ் ஒரு மாசத்துல 10 லாஸ் கண்டினியூவா பார்த்துட்டு ஒரு என்ட்ரியில கூட அந்த 10 லாஸுக்கு உண்டான அமௌண்ட் எல்லாத்தையும் எடுக்கிற ட்ரேடர்ஸ் இருக்காங்க. நம்ம நம்ம இதுலயே கூட இருக்கிறாங்க. நம்ம கோல்டன் ஸ்ட்ராட்டஜி கத்துக்கிறவங்க கூட இருக்கிறாங்க. கத்துக்கும் போது கூட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, அந்த மாதிரி இவ்வளவு தூரம் போயிடுச்சு, அதுக்கப்புறம் வந்து இது பண்ணிருக்கேன். நானே பண்ணேன். ஒரு என்ட்ரி ஒரு அக்கௌண்ட்ல வந்து நான் வந்து ஒரு மைனஸ் போயிடுச்சு, ஒரு 6-7% மைனஸ் போய் மறுபடியும் அந்த அக்கௌண்ட்டை கொண்டு வந்து அப்படின்னா அந்த அக்கௌண்ட் வச்சிருக்கேன். அந்த $20,000 அக்கௌண்ட அந்த மாதிரி தான் வச்சிருக்கேன். கிட்டத்தட்ட அந்த அக்கௌண்ட் நம்ம கை விட்டு போயிடும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்து 1% ரிஸ்க் எடுத்தேன். ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட்ல காமிச்சது ஒரு 3-4% ப்ராஃபிட் வந்தது. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல அது அந்த தப்பான ஒரு அவசரம் தான், ஏதோ கமிட்மெண்ட் தான். எப்படி எடுக்கணும், இன்னைக்கு ஏதாவது எடுக்கணும் டெய்லி. அதான் என்ன சொல்றாங்கன்னா, டே ட்ரேடர்னா டெய்லி ட்ரேட் எடுக்கணும்னு அவசியம் இல்ல. ட்ரேட் என்னைக்கு என்ன செட்டப்ல கிடைக்குதோ அதை எடுக்கணும். ஆமா, நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம், சரி நம்ம டே ட்ரேடர், நம்ம வந்து டெய்லி எடுக்கணும். அந்த மைண்ட் செட்ல நம்ம வந்து ட்ரேட் பண்ணும்போது அப்படி ட்ரேட் பண்ணா லாஸ் தான் ஆகும். திரும்ப மார்க்கெட்டே குறைச்சிட்டு தான் இருக்கணும், மார்க்கெட்டே குறை சொல்லிட்டே இருக்கணும். மார்க்கெட் வந்து லாஸ் தான் ஆகுது. நமக்கு நம்ம செட்டப் நமக்கு தெரியும். இந்த இடத்துல வந்தா நம்ம பை, இந்த இடத்துல வந்தா செல் பண்ண போறோம் அப்படிங்கிறது தெரியும். தெரிஞ்சதுக்கு அப்புறம் தேவையில்லாம போய் எதுக்கு போட்டுக்கிட்டு அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்கு வந்து அந்த அக்கௌண்ட ரொம்ப இதுக்கே போயிடுச்சு. நம்ம அவ்வளவுதான் அப்படிங்கிற கண்டிஷனுக்கு ஆயிடுச்சு. அந்த அக்கௌண்ட கொண்டு வந்து ஒரு 4% ப்ராஃபிட்ல இருந்துச்சு. அந்த அமௌண்ட் பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் அது க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் ஒன்றும் பண்ண முடியல. திருப்பி வந்து அந்த அக்கௌண்ட்டை வந்து கொஞ்சம் ப்ராப்பரா பண்ணோம். எல்லாருக்குமே சொல்றது ஒண்ணுதான், என் மூலமா சொல்றது ஒண்ணுதான். எனக்கு தெரிஞ்சு என்னன்னா, மார்க்கெட்னா என்னன்னு எனக்கு தெரியாது. நான் தெரியாம தான் உள்ள வந்தேன். உள்ள வந்து லாஸ் பண்ணிருக்கேன், ப்ராஃபிட்டும் பண்ணிருக்கேன், பாத்துருக்கேன். ஒரு ஸ்ட்ராட்டஜி கத்துக்கணும். சும்மா யூடியூப்ல வீடியோ பார்த்துட்டு மட்டும் பண்ணிட முடியாது. பேக் டெஸ்டிங் பண்ணலாம். ஒரு ஸ்ட்ராட்டஜி கத்துக்கணும், பேக் டெஸ்டிங் பண்ணணும். இந்த ட்ரேட் எடுக்கலாமா இல்லையா வேண்டாமா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும். ஏன் இந்த ட்ரேட் எடுக்கலாம், இதுல என்ன இருக்கு, எடுக்கலாமா, ப்ராஃபிட் போகுமா இல்லையா தெரிஞ்சுன்னா அந்த ட்ரேட் எடுக்க வேண்டியதான். எடுத்ததுக்கு அப்புறம் அப்படி ஃபாலோ பண்ண வேண்டியதான். இந்த மாதிரி தான் அவசரப்பட்டு பண்ணேன். ஏன்னா நான் அவசரத்துக்கு தான் பண்ணேன். இப்போ வந்து நான் எல்லா ட்ரேடுமே தேவையில்லாம நிறைய ட்ரேட் எடுத்துட்டேன். அதனால சொல்றேன், இந்த மாதிரி எடுக்க கூடாது. அப்புறம் அந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி பேக் டெஸ்டிங் பண்ணி கான்ஃபிடன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் உள்ள வந்தோம்னா மார்க்கெட் வந்து நம்ம போக மாட்டோம். மார்க்கெட் நம்ம கண்டிப்பா எல்லாருக்கும் என் மூலமா எல்லாருக்கும் சொல்றது அதுதான். கோல்டன் ஸ்ட்ராட்டஜில ஒரு குறை கிடையாது, திரும்ப அது சொல்றேன். ஆமா, அந்த கோல்டன் ஸ்ட்ராட்டஜியே ரொம்ப சிம்பிள். ஒரே ஒரு கேண்டில் வச்சு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி. வேற எந்த ஸ்ட்ராட்டஜினாலும் இப்படி இருக்குமான்னு தெரியல. இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி. எல்லாருக்கும் புரியும். அதாவது என்னன்னே தெரியாதவனுக்கும் புரியும். நல்ல மார்க்கெட்டை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு உடனே அதுல ப்ராஃபிட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஈஸி. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி கோல்டன் ஸ்ட்ராட்டஜி.
வந்ததுக்கு அப்புறம் இந்த வேற எந்த யூடியூப் சேனலுக்கு போய் பார்த்து வேற ஸ்ட்ராட்டஜி கத்துக்கணும் அந்த அந்த மைண்ட் செட்டே வந்து வரல. எனக்கு என்னன்னு தெரியல, எப்படி பண்ணணும்னு தெரியாது. ஒரு ஒரு வீடியோ மட்டும் பார்த்து சரி கோர்ஸ் ஜாயின் பண்ணி ஒரு கோல்டன் ஸ்ட்ராட்டஜிக்குள்ள வந்துட்டு அதுக்கப்புறம் பேக் டெஸ்டிங் பண்ணிட்டு திரும்ப மார்க்கெட்டுக்குள்ள போகும்போது நமக்கு வந்து நல்லா இருக்குது கோல்டன் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற ஒரு இதுல வேற எதுவும் பார்க்க வேண்டாம், இது அப்படியே மெயின்டைன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேக் டெஸ்டிங் பண்ணி லைவ் மார்க்கெட்டுக்கு போயிட்டு பண்ணிட்டு இருக்கேன். இது பண்றவங்க ஜாயின் பண்ணி கோர்ஸ்ல ஜாயின் பண்ணி பேக் டெஸ்டிங் பண்ணிட்டு லைவ் மார்க்கெட்டுக்கு போனா எல்லாரும் ப்ராஃபிட்ல இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே ஓகே ப்ரோ. ஓகே, உங்க இன்டர்வியூ கண்டிப்பா நிறைய பேருக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ அதுக்காக தான் இதை வந்து அரேஞ்ச் பண்ணி, ஏன்னா நம்மளோட கோல்டன் ஸ்ட்ராட்டஜி பத்தி நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. இப்போ ரீசெண்டா கூட ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று கொடுத்துருந்தேன். சோ ஒரு மேக்ஸிமம் ஒரு நல்லா நீங்க வந்து டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க, ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் இருந்து 2 மணி நேரம் வரைக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க அப்படின்னா ஒரு 3 மாசத்துல ஈஸியா கத்துக்கலாம்னு சொல்றேன். பட் அந்த அந்த ஷார்ட்ஸுக்குமே நிறைய வந்து கமெண்ட் வந்து 3 இயர் ஆகும் 4 இயர் ஆகும். அது கண்டிப்பா ஆகும். கண்டிப்பா அது வந்து ஸ்ட்ராட்டஜி பொறுத்து. நம்மளோட கோல்டன் ஸ்ட்ராட்டஜி பொறுத்து வரைக்கும் என்னன்னா இது வந்து ஒரு ரொம்ப சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி. இதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணோம், நம்ம வந்து டெய்லி மார்க்கெட்ல வந்து பேக் டெஸ்டிங் பண்ணி டெய்லி டைம் ஸ்பெண்ட் பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா 3 மந்த்ஸ்ல என்ன பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடரா கண்டிப்பா மாற முடியும். சோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் நீங்க. ஏன்னா நீங்க வந்து ஒண்ணுமே தெரியாம தான் நம்ம ஸ்ட்ராட்டஜிக்குள்ள வந்திருக்கீங்க. அந்த 3 மாச பீரியட்லயே நீங்க வந்து எம்எம்எஃப் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. பட் நம்ம கோர்ஸ் முடிஞ்சு போகும்போது நீங்க வந்து உங்க லைவ் அக்கௌண்ட் இல்ல, பட் இப்போ அகைன் வந்துருச்சு. இப்போ நீங்க நம்ம கோர்ஸ் ஜாயின் பண்ணது வந்து இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 6 மந்த் ஆயிருக்கும். கரெக்ட்டுங்களா? சோ அப்போ இந்த டைம்ல வந்து நமக்கு வந்து இந்த ஃபண்டிங் அக்கௌண்ட் பாஸ் பண்றதுக்கு, இந்த ஃபண்ட் ஸ்டெப் பாஸ் பண்ணிருக்கீங்களா, இதுக்கு எவ்வளவு டைம் எடுத்திருக்கும்? ஒரு 1 மந்த் 1.5 மந்த் எடுத்திருக்குமா ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 முடிக்கிறதுக்கு? பேஸ் ஒன்னுக்கு வந்து நான் 1 மாசத்துல முடிச்சிட்டேன். 1 மாசம். பேஸ் 1 வந்து கரெக்டா 1 மாசம். பேஸ் 2 வந்து 2 நாள் தான். 2 நாள் தான். பேஸ் ஓகே. 2 வந்து 2 நாள் தான். அது ஒரே நாள்ல முடிச்சிருக்கலாம். அதை நான் வந்து அதுல கட் பண்ணனால ஒரு 20 டாலர் தேவைப்படுச்சு. அதனால அடுத்த நாள் வெயிட் பண்ணேன். ஓகே, இதுதான். இதுவும் என்ன இன்னொன்னு இதுலயும் என்ன நிறைய தப்பா புரிஞ்சுக்கிறாங்கன்னா, ஸ்ட்ராட்டஜி நம்ம ஸ்ட்ராட்டஜி வந்தாலே நிறைய பேருக்கு வந்து உடனே இப்ப என்கிட்ட நிறைய பேர் கேட்கறது அதுதான். நீங்க பாஸ், நான் வந்து இந்த எம்எம்எஃப்ல வந்து 4 ஹவர்ல பாஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்துருப்போம் அந்த பழைய வீடியோல. அதுல வந்து எல்லாரும் பாக்குற எல்லாரும் கேட்கறது என்னன்னா, நாங்களும் அதே மாதிரி ஒரு 4 ஹவர்ல எல்லாம் 1 டேல பாஸ் பண்ணிட முடியுமா அப்படின்னு கேட்கறாங்க. அது வந்து என்னன்னா பிக்சடே கிடையாது. ஒருத்தருக்கு வந்து இப்படிதான் கிடைக்கும் அப்படின்லாம் கிடையாது. ட்ரேட் கிடைச்சிச்சுன்னா ப்ராஃபிட் எடுக்கலாம், அவ்வளவுதான். சோ நம்மளுக்கு இப்ப எனக்குமே அந்த டைம் வந்து ஒரே ட்ரேட்ல கிடைச்சிருச்சு. அதுக்கடுத்து நான் பண்ணும்போது ஒரே ட்ரேட்ல கிடைச்சாதான் நான் பாஸ் பண்ண முடியும், இல்லன்னா பாஸ் பண்ண முடியாது. சோ ஒரே ட்ரேடுங்கிறது இங்க கணக்கு கிடையாது. நமக்கு ட்ரேட் கிடைச்சிருச்சு அப்படிங்கும்போது கண்டிப்பா இப்ப நீங்களுமே பாருங்க, ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட் பாஸ் பண்றதுக்கு 30 நாள் எடுத்திருக்கு, 2வது அக்கௌண்ட் ஒரே நாள்ல நீங்க பாஸ் பண்ணிட்டீங்க. சோ அது வந்து நமக்கு ட்ரேட் நல்லா செட்டப் ப்ராப்பரா கிடைச்சுன்னா கண்டிப்பா ஈஸியா பாஸ் ஆயிடலாம். கரெக்ட். ஆமா, மார்க்கெட் என்ன கொடுக்குதோ அதான் நம்ம சொல்லவே முடியாது. ஒரு நாள் கண்டிப்பா 10 நாள் அந்த மாதிரிலாம் சொல்லவே முடியாது. மார்க்கெட் வந்து நல்லா வந்து ஒரு அப்டர்ல போச்சுன்னா நம்ம வந்து பைசைல் போறோம், இல்ல சைடு வைஸ்லயே போச்சுன்னா நம்ம ஒன்றே பண்ண முடியாது. மார்க்கெட் என்ன கொடுக்குது. ஆமா, இப்ப டிசம்பர் மாசம் வந்து ஸ்டார்டிங்ல வந்து நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் போக போக வந்து கொஞ்சம் வந்து சைடு வைஸ், ஆமா மார்க்கெட் வந்து சைடு வைஸ் போகுது. இப்ப இந்த மாதிரி டைம்ல நம்ம மாட்டிக்கிட்டோம்னா பண்ண முடியாது. அக்கௌண்ட்டை கைவிட்டு போறது சான்ஸ், நம்ம அக்கௌண்ட்டை கைவிட்டு போற கூட சான்ஸ் இருக்கு அந்த டைம்ல. அதனால வந்து அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு நல்ல அதான் மார்க்கெட் வந்து மார்க்கெட் கொடுக்கறதா நம்ம எடுக்க முடியும். மார்க்கெட் வந்து என்ன கொடுக்குதோ அதான் எடுக்க முடியும். மார்க்கெட்ல இருந்து நம்ம வந்து அப்படி கொடுக்க முடியாது. எங்க போகுது பைசன் போகுது. அப்ப நம்ம வந்து நம்ம பை போட்டு நம்ம இதுல நமக்கு சான்ஸ் இருக்கும். இல்ல செல் சைடு போகுது, அப்போ அதுல சான்ஸ் இருக்கும். இல்ல சைடு வைஸ்ல போச்சு நம்ம என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒரே நாள்ல பண்ண முடியும் யாராலையும் சொல்ல முடியும். இப்ப உங்களாலுமே சொல்ல முடியாது நான் ஒரே நாள்ல பாஸ் பண்ணிடுவேன். என்ட்ரி கிடைச்சாதான் அந்த மார்க்கெட் அந்த மூவ்மெண்ட்டை பொறுத்து நம்ம வந்து பாஸ் பண்ண முடியும். நம்ம அதுல வந்து நான் 30 நாள் வந்து ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட்டுக்கு வந்து நான் 30 நாளைக்கு மேலே ஆச்சு. 30 நாள் அந்த டைமே முடிஞ்சிட்டு ஒரு மாசம் அந்த இது முடிஞ்சிட்டு. டைம் கிடையாது, இப்ப அன்லிமிட்டட் தான் இருந்தாலும் நான் கால் பண்ண 30 நாளைக்கு மேல ஆச்சு. 30 நாளைக்கு மேல ஆச்சு பாஸ் பண்றதுக்கு. இதுல வந்து நான் வெயிட் பண்ணேன் 5 நாள் ஆகலையே, எப்போ ஆகும் லைவ் அக்கௌண்ட் எப்போ நான் வந்து சொல்லியிருந்தேன் அக்கௌண்ட் பாஸ் பண்ணியாச்சு, லைவ் அக்கௌண்ட் எப்போ வரும். இப்ப 5 நாள் ஆரம்பிக்கும் போதே வந்துருமா, 5 நாள் முடியும் போது 5வது நாள் முடியும் போது வருமா அப்படிலாம் நான் உங்ககிட்ட கேட்டேன். ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட் பாஸ் பண்ணியாச்சு, இது வந்து ஒரே நாள் பாஸ் பண்ணி 2 நாள் ஒரே நாள் பாஸ் ஆயிருக்கும். 5% எடுத்துப்பேன். ஏதோ $20 வந்து கம்மியா இருக்கு. அதனால வந்து அடுத்த நாள் வந்து என்ன பண்றேன்னா 5 மணிக்கு காலையில 5 மணிக்கு எடுத்து 5:15 5 மணிக்கு அது க்ளோஸ் பண்ணிடுச்சு. க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் லைவ் அக்கௌண்ட் வருமானு மெயில பாத்துட்டே இருக்கேன். என்னன்னா 5 நாளுக்கு அப்புறம் தான் அது வரப்போகுது. இருந்தாலும் நம்ம வந்து பாத்துட்டே இருக்கோம். 5 நாள் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அக்கௌண்ட் வந்துச்சு. வந்ததுக்கு அப்புறம் டிசம்பர் நம்ம அக்கௌண்ட் வந்துச்சு, டிசம்பர் ஆயிடுச்சு. 15 நாள் பண்ண 10% மேலதான் ப்ராஃபிட்ல இருந்தேன். இப்போ 5% ப்ராஃபிட்ல இருக்கிறேன்.
லாஸ் பண்ணிருக்கேன், லாஸ் பண்ணேன்னு சொல்ல முடியாது. அது வந்து அவாய்ட் பண்ணிருந்தா லாஸ்ட் அந்த 10% இருந்துக்கலாம், 5% இருக்கிறேன். என்ன வந்து இந்த 1 மந்த் அந்த ஃபர்ஸ்ட் பேமெண்ட் வந்து 8ஆம் தேதி இருக்கு. 8ஆம் தேதி வந்ததுக்கப்புறம் பேமெண்ட் எடுத்ததுக்கு அப்புறம் ஓகே. எப்பவுமே இந்த டிசம்பர் மந்த் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ 2024 பிறந்துருச்சு. இதுவுமே நீங்க டிசம்பர் மந்த் நீங்க பண்றீங்கன்னா என்ன அப்படின்னா, மேபி நீங்க கண்டிப்பா பண்ணிதான் ஆகணும்னா ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும், அதான் ஒரு 15ஆம் தேதி வரைக்கும் நீங்க பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கண்டிப்பா மார்க்கெட் ஸ்லோவா தான் இருக்கும். அதுக்கப்புறம் கிறிஸ்மஸ் டைம்ல ரொம்ப ஸ்ப்ரெட் அதிகமா இருக்கும். அந்த ஒரு 2 நாள் 3 நாள் ரொம்ப ஸ்ப்ரெட் அதிகமா இருக்கும். நீங்க எதிர்பார்க்கவே மாட்டீங்க, அந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் அதிகமா இருக்கும். இது புரோக்கர், நார்மல் புரோக்கர்லாம் இந்த டைம் நிறைய ஒரு எக்ஸ்னஸ், ஆக்டா ஆஃபீஸ் எல்லாத்துலயுமே ரொம்ப ஃபேஸ் பண்ணாங்க. ரொம்ப அதிகமான பாயிண்ட் வரும். ஸோ அந்த மாதிரி வந்து நமக்கு ஃபண்டிங்லயும் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கும். அது நம்ம யூஸ் பண்ற ஃபண்டிங்கை பொறுத்ததுதான். ஸோ அப்படிங்கும்போது நமக்கு வந்து அது சேஃப் கிடையாது. ஸோ அதனால இன்கேஸ் நம்ம கண்டிப்பா பண்ணணும்னு நினைச்சு பண்ணாலும் அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 15 நாள் வரைக்கும் நீங்க பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு அப்புறம் ஜனவரி ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் பண்ணுங்க. இன்னைக்கு ஆக்சுவலி என்ன ட்ரேட் எடுத்திருக்கீங்க? ஏயுடி நானும் அதை எடுத்திருக்கிறேன். அதான் கேட்டேன். ஓகே ஓகே. ஒரு ட்ரேட் எடுத்திருந்தேன். அதை நான் லேப்டாப் வந்து நான் பாத்துட்டு இருப்பேன். இதுல எனக்கு மொபைல் இதுல இருக்கனால எனக்கு பாக்கல, அது எப்படி போயிருக்கு தெரியல. மற்றபடி நல்லா போயிட்டு இருக்கு. ஓகே. ஆமா, ப்ராஃபிட் தான் போயிட்டு இருக்கு. எனக்கும் நல்ல ப்ராஃபிட் தான் போயிட்டு இருக்கு. ஆமா. ஓகே 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 ப்ரோ, நல்லா ட்ரேட் பண்ணுங்க இதுக்கப்புறம். கண்டிப்பா கண்டிப்பா ப்ரோ. நம்ம வந்து எதுனாலும் டவுட் இருந்தா கேளுங்க தாராளமா. அதுதான் மெயினா சொல்லணும். இப்ப நம்ம கோர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமும் எங்களோட சப்போர்ட் உங்களுக்கு எப்படி இருக்குது? ஓகேவா இருக்குதா? சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்குதா? நான் வந்து கோர்ஸ் முடிஞ்ச மாதிரி எனக்கு தெரியல. எனக்கு வந்து கோர்ஸ் முடிஞ்ச மாதிரி தெரியல. எனக்கு ஏதாவது டவுட்னா உடனே கால் பண்ணிடுறேன். அந்த மாதிரி எனக்கு வந்து உடனே ரெஸ்பாண்ட் பண்றீங்க. நான் இங்க இருக்கிறேன், அங்க இருக்கிறேன், இது பண்ணிட்டு இருக்கேன், அது பண்ணிட்டு இருக்கேன். டவுட் எல்லாம் வந்து நான் எவ்வளவு டவுட் கேட்டிருக்கேன்னு கணக்கு இல்ல. அவ்வளவு டவுட் கேட்டிருக்கேன். கேட்டதுக்கு எல்லா டவுட்டும் கொடுத்துருக்கீங்க, கிளியரா புரியுது. கோர்ஸ் ஜாயின் பண்றவங்களுக்கு வந்து இதோட சிம்பிளா வந்து எனக்கு தெரியல. நான் வேற யாரும் எப்படி பண்றாங்கன்னு தெரியல. நம்ம பார்த்த வரைக்கும் நான் என்ன சொல்றேன்னா, மத்த ட்ரெயினரு அவங்க எல்லாம் மத்த கம்பெனி வச்சிருக்காங்கல்ல. இப்ப நம்ம நெட்லாக் அகாடமி அகாடமி வச்சிருக்காங்க, நிறைய பேர் ட்ரெயின் பண்ணாங்க, நல்லாவும் பண்றாங்க. நான் எதுக்குள்ளேயும் போனதில்லை. நான் ஒரு இதுக்கு வந்தேன்னா இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். இன்னும் வேற ஸ்ட்ராட்டஜி கத்துக்கிறது தப்பு கிடையாது. கண்டிப்பா கண்டிப்பா இருக்குது, இன்னும் நிறைய ஸ்ட்ராட்டஜி கத்துக்கிறது. நம்ம இதுக்குள்ள வந்துட்டோம்னா ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு 2 ஸ்ட்ராட்டஜி வந்து கத்துக்கிறதே தப்பே கிடையாது. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ஆமா, அரைகுறையா கத்துக்கிட்டு இது குறை, இதுல குறை இருக்கு இப்படிங்கிறது வந்து நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஏன்னா நான் வந்து கோல்டன் ஸ்ட்ராட்டஜி வச்சுதான் வந்து நான் அக்கௌண்ட் பாஸ் பண்ணேன். முழுக்க கோல்டன் ஸ்ட்ராட்டஜி இல்லாம நான் வந்து எதுவுமே வந்து பண்ணல. ஏன்னா எதுவுமே தெரியாம வந்து மார்க்கெட்னா இப்படித்தான் மூவ்மெண்ட் இருக்கும், இதுதான் மார்க்கெட் அப்படின்னு தெரிஞ்சதே வந்து நான் நம்ம நெட்லாக் அகாடமி தான். இல்லைன்னா நான் சும்மா அந்த மாதிரி பார்த்துட்டே இருப்பேன். எனக்கு போன் காலம் வருது, எங்க இருந்து லண்டன்ல இருந்து வருது, எனக்கு வந்துச்சு. நான் இங்க ஜாயின் பண்ணி சொல்லணும்னு நினைச்சேன். என்னன்னா நான் வந்து இன்ஸ்டாகிராம் அப்புறம் யூடியூப் எல்லா இதுலயுமே வந்து ஃபர்ஸ்ட் நான் ஜாயின் பண்றதுக்கு வந்து கத்துக்கணும்னு நினைக்கும் போது எல்லா, அதாவது ட்ரேடிங் அப்படின்னு சொல்லி வந்தாலே நான் பாக்குறதே நான் ட்ரேடிங் வீடியோ எப்படி நான் பார்த்தாலே அப்படி எல்லாத்துக்கும் வந்து என்ன பண்ணிடுறதுன்னா ஃபாலோ பண்ணி விட்டுறது. அப்படி விட்டதுன்னா ஒரு அக்கௌண்ட் பேர சொல்லாம என்ன தெரியல, ஏசி புரோக்கர்னு, ஏசி ப்ரோன்னு சொல்லிட்டு லண்டன் புரோக்கர் அங்க வந்து நான் அது வந்து நான் ஃபாலோ பண்ணிட்டேன். அவங்க அங்க இருந்து கால் பண்ணாங்க, அழகா பேசினாங்க, தமிழ்ல ஒரு மேடம் பேசினாங்க. என்னப்பா உதயகுமார் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, எல்லாமே வந்து அழகா பேசினாங்க. பக்கத்து வீட்டு ஆள் பேசுற மாதிரி பேசினாங்க. பேசினா நீங்க வந்து எனக்கு அப்ப புரியல. சரி, நம்ம ஒரு ஆர்வத்துல இருக்கும் போது சரி எல்லாருமே அப்படித்தான் மாட்டிப்போம், பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து கொஞ்சம் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணேன். அவங்க வந்து $200 இன்வெஸ்ட் பண்ண சொன்னாங்க. $200 இன்வெஸ்ட் பண்ண சொன்னாங்கன்னா எப்படி சொன்னாங்கன்னா, இப்பவே பண்ணுங்க, நாளைக்கு பண்ணுங்க, எப்ப கிடைக்கும், இந்த மாதிரி ட்ரஸ்ட் பண்ணாங்க. என்ன வச்சு நான் சொல்றேன், யாருமே வந்து மார்க்கெட்ல வந்து இப்ப பண்ணுங்க, இன்னைக்கே பண்ணிருங்க, இன்னைக்கு பண்ண ஆஃபர் இருக்கு, இப்ப பண்ண ஆஃபர் இருக்கு அப்படின்னு யாரும் சொன்னாங்கன்னா தயவு செய்து நம்பிடுறாங்க. தமிழ்ல பேசினாலும் சரி, என்ன எப்படி இல்ல நிறைய பேர் அது ஒரு பெரிய நெகட்டிவ் பாயிண்ட் என்னன்னா, தமிழ்ல பேசணும் நம்பிடுறாங்க. சரி தமிழ்ல பேசுறாங்க, தமிழ்ல தான் இப்ப நிறைய பேர் பேசியே ஏமாத்துறாங்க. அது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. பட் அது ரொம்ப முக்கியம். அதான் மெயின் வந்து நான் ஏமாந்ததுனால சொல்றேன். இல்ல இது சொல்றதுக்குலாம் ஒன்னும் கூச்சப்படுறது இல்லை. ஏன்னா எனக்கு தெரியல மார்க்கெட்னா என்ன தெரியாது, எப்படி ஏமாத்தணும்னு தெரியாது. அதனால சொல்றேன், $200 கொடுங்க ஃபர்ஸ்ட். நாங்க வந்து ஒரு மென்டார் இருப்பாரு உங்களுக்கு, அவங்க வந்து உங்களுக்கு வந்து கிளியரா சொல்லி தருவாரு.
அப்படின்னு சொன்னாங்க. சரி நான் கத்துக்கணும்னு தானே போறேன், எனக்கு ட்ரேட் பண்ண தெரியாது, நான் $200 தந்துடுறேன், எனக்கு வந்து கத்து கொடுங்க, நான் வந்து கத்துக்கிறேன் அப்படி சொல்லி தான் அந்த அந்த லேடிகிட்ட பேசியிருந்தேன். அவங்களும் வந்து என்ன சொன்னாங்கன்னா, சரி ஒரு மென்டர் வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அவரும் வந்தார். அந்த மாதிரி வந்து அவர் கால் பண்ணுவாரு. யூடியூப்ல தான் கால் பண்ண, அந்த வாட்ஸ்அப்ல தான் கால் பண்ணுவாங்க. அவங்க நம்ம திரும்ப கால் பண்ண முடியாது, எங்க இருக்காங்கன்னு கேட்க முடியாது, மெயில் பண்ணா ரெஸ்பான்ஸ் இருக்காது, எதுவுமே இருக்காது. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன், இந்த மாதிரி ஒரு $200 திரும்ப தர மாட்டேங்கிறாங்க. சரி அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்க வந்து MT4 ஓபன் பண்ணிக்கோங்க, இந்த என்ட்ரி போடுங்க, கோல்டுல போடுங்க, இது வந்து பை இப்படின்னு மட்டும் சொல்லுவாங்க. எதுல வந்து நம்ம க்ளோஸ் பண்ண சொல்ல மாட்டாங்க. திரும்ப நம்ம அவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணா கான்டாக்டே பண்ண முடியாது. மார்க்கெட் அது இல்ல, அது வந்து ஒண்ணு ப்ராஃபிட்ல போயிட்டு இருக்கோம், ஒண்ணு வந்து லாஸ்ட்ல போயிட்டு இருக்கோம். எப்படி க்ளோஸ் பண்றது, எப்ப க்ளோஸ் பண்றது எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து வித்ட்ராவல் கேட்டோம். நம்ம கொடுத்த பணத்தை கொடுத்துருங்க, நீங்க வந்து ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க, கொடுத்துருங்கன்னு சொன்னா இல்ல, இப்ப நீங்க போட்ட அமௌண்ட் எடுக்க முடியாது, நீங்க ப்ராஃபிட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சரிங்க, அப்படியும் சரி நான் ப்ராஃபிட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு $10 ப்ராஃபிட் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த $10 கொடுக்கணும்னு சொல்லிருக்காங்க. அவங்க அதுவே வந்து $10 மட்டும் கொடுத்தாங்க. அந்த நம்ம கொடுத்த $200 வந்து ரிட்டர்ன் வந்து அவங்க தரல. இப்போ எந்த கான்டாக்டுமே இல்லை, யாருக்கு யாருக்கு மெசேஜ் பண்ணாலும் சரி, எந்த இது பண்ணாலும் சரி, எந்த ஒரு ரிப்ளை இல்ல, ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை. அதனால என்னால என்ன சொல்றேன்னா, நீங்களே கத்துக்கிடுங்க, இந்த பெய்டு கால் கொடுக்குறேன், அது கொடுக்குறேன், இது கொடுக்குறேன் அப்படின்னு லாபமோ நம்மளோட போட்டோம், லாஸ் இருந்தாலும் சரி லாபம் இருந்தாலும் சரி நம்மளோட போட்டோம். நம்ம கத்துக்கிட்டு நம்ம பண்ணலாம். ஒரு ஆள்கிட்ட காசு கொடுத்து பண்றேன், இல்லைன்னா அவங்க வந்து பெய்டு கால் கொடுத்து பண்றேன், இதெல்லாம் வேண்டாம். நம்ம ஈஸியா கத்துக்கலாம், நம்மளே பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு அதுதான். யாருக்கிட்டையும் பணம் கொடுத்து ஏமாந்துடாதீங்க. ஏன்னா நமக்கு வந்து பண்ண தெரியாது, தொழிற்கா கத்துக்கிடணும், கத்துக்கிட்டு அதை பண்ணணும். நம்ம வந்து அவங்ககிட்ட காசு கொடுப்போம், அவங்க வந்து பண்ணி தருவாங்க, அப்புறம் இவங்ககிட்ட காசு கொடுப்போம், அவங்க பண்ணி தருவாங்க. கொடுத்த பிறகு காசு வராது. நம்ம பணம் போடணும், நம்ம பாஸ்வேர்ட் இருக்கு, நம்ம கிட்ட இருந்து போறது நமக்கு தெரியும், நம்ம கிட்ட இருந்து வர்றது நமக்கு தெரியும். இந்த மாதிரி இருந்தாதான் வந்து நம்ம பண்ண முடியும். யாருக்கிட்டையும் காசு கொடுத்துட்டு அது திரும்ப வரணும்னா அது வரவே வராது. நம்மளாம் கத்துக்கணும், நம்மளாம் வந்து ட்ரேட் பண்ணணும், கொஞ்சம் அமௌண்ட் போட்டு ட்ரேட் பண்ணணும். பணம் இல்லாதவங்க பண்ணி ஏற்பட்டு போகலாம், பணம் இருக்கிறவங்க நம்மளே வந்து ஓன் broker பணம் வச்சு நம்ம பண்ணலாம், அந்த மாதிரி பண்ணிக்கலாம். நல்ல புரோக்கர்ஸ் இருக்காங்க, ஃப்ராட் பண்ற புரோக்கர்ஸ் இருக்காங்க. நம்ம அதுல வந்து நம்ம பார்த்து நம்ம ரெஃபர் பண்ணிக்கணும். இவங்க சொல்றாங்க அந்த புரோக்கர், நீங்க சொல்லுவீங்க அது நல்லா இருக்கு, அது நல்லா இருக்கு, இது எல்லாம் நல்லா இருக்கு. அவங்க உங்களுடைய வேலை அந்த புரோக்கர் எப்படி இருக்காங்கன்னு நம்ம பார்க்கணும். கண்டிப்பா நம்ம வரைக்கும் மெயினா வந்து இந்த புரோக்கர் நல்லா இருக்காங்க அப்படின்னா, அப்போ எப்படி இருக்காங்க, என்ன ஏது அவங்களுக்கே மெசேஜ் பண்ணி கேட்கலாம். மெயின் என்னன்னா, எனக்கு பண்ணுங்க, நான் உங்களுக்கு நல்லா பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி நல்ல புரோக்கர் யாரும் பண்ணவே மாட்டாங்க. நல்ல புரோக்கர் யாரும் அப்படி பண்ணவே மாட்டாங்க. அவங்களுடைய கம்பெனியும் வந்து அவங்க வந்து அதுக்கு ஆட் கொடுப்பாங்க. நீங்க எனக்கு கால் பண்ணி, நான் இந்த புரோக்கர், எனக்கு நீங்க வந்து காசு போடுங்க, நான் உங்களுக்கு பண்ணி தரேன், எங்களுக்கு நாங்களே பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கால்ல இன்னைக்கு வரைக்கும் எனக்கு நிறைய வந்துட்டு. கண்டிப்பா எந்த ஒரு நல்ல புரோக்கர்லயுமே, எந்த ஒரு டாப் புரோக்கர்லயுமே இருந்து ஒரு இண்டிவிஜுவல் பர்சனுக்கு கால் பண்ணி பேச மாட்டாங்க. கண்டிப்பா அவங்களுக்கு பேச டைம் இருக்காது, பேச முடியாது. நம்ம பண்ற இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்க புரோக்கர் யாருமே போன் பண்ண மாட்டேங்கிறாங்க. இப்ப நம்ம வந்து எக்ஸ்பிரஸ்ல பண்றோம்னா, எக்ஸ்பிரஸ்ல இருந்து போன் பண்ணி, சார் நீங்க நாங்க எக்ஸ்பிரஸ்ல இருந்து பேசுறோம், நீங்க வந்து எங்களுக்கு வந்து அமௌண்ட் இது பண்ணுங்க, டெபாசிட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா, இந்த ஒரு புரோக்கர்ல இருந்து உங்களை டெபாசிட் பண்ண வைக்கிறாங்க, ட்ரேட் பண்ண சொல்றாங்க, இந்த இடத்துல ட்ரேட் பண்ணுங்க, இப்படி ட்ரேட் பண்ணுங்க, இதெல்லாம் சொன்னாலே அவங்க வந்து உங்களை ஸ்கேம் பண்றதுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க வந்து எல்பில கனெக்ட் பண்ணல அப்படின்னா நம்ம பண்ற எல்லா லாஸுமே புரோக்கருக்கு ப்ராஃபிட். சோ அப்படிங்கும் போது நம்ம வந்து ப்ராஃபிட் எடுக்கணும்னு அவன் நினைக்க மாட்டான், அவன் வந்து நம்ம லாஸ் ஆகணும்னு தான் நினைப்பான். ஏன்னா அவன் எல்பில கனெக்ட் பண்ணி மாட்டான், அவனுக்கு தான் தெரியும். அப்ப நம்ம லாஸ் பண்ணணும். அப்ப அவன் தப்பான ட்ரேட் ஒண்ணு தருவான், இல்லன்னா நீங்க சொன்ன மாதிரி ட்ரேட போட சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் ஆல் அட்ரஸ் எல்லாம் போயிடுவான். அது லாஸ் ஆயிடும். அது லாஸ் ஆயிடும். நம்ம லாஸ் ஆச்சுன்னா அந்த அமௌண்ட் லாஸ் ஆயிடுச்சு நமக்கே தெரியும், ஐயோ லாஸ் ஆயிடுச்சு போச்சு அப்படின்ட்டு நம்மளே இது பண்ணலாம். நம்மள பண்ண லாஸ் பண்ண வைக்கிறது எல்லாமே அவங்கதான். நம்மளை கூப்பிட்டு பணத்தை இன்வெஸ்ட் பண்ண வச்சுட்டு லாஸ் பண்ண வைக்கிறது அவங்கதான். நமக்கு என்ன, ஐயோ தெரியாம போயிட்டோமோ, நம்ம ப்ரூவ் பண்ணிக்கலாமோ அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் புலம்புது. நல்ல புரோக்கர் யாரும் வந்து எனக்கு பண்ணுங்க, என்கிட்ட பணத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி எந்த புரோக்கரும் கேட்கல. நம்ம அனலைஸ் பண்ணிக்கணும் யாரும் நல்லா இருக்காங்க, எந்த புரோக்கர். ஏன்னா எனக்கு தெரியாம நான் வந்து $200 லாஸ்ட், இப்பவும் அந்த அமௌண்ட் அக்கௌண்ட்டுக்குள்ள போனா காமிக்குது, யாருக்காவது மெசேஜ் பண்ணா ஒரு ரிப்ளை இல்லை, அந்த அமௌண்ட் திரும்ப கொடுங்க அப்படின்னு சொன்னா அந்த அக்கௌண்ட்ல நான் வந்து திரும்ப அதுல ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா கூட அது ட்ரேட் கூட பண்ண முடியல, அந்த மாதிரி லாக் பண்ணிருக்காங்க. சரி நீங்க காப்பிட்டு வந்தா தானே, சரி $200 போனா போகுது,
இப்போ வந்து நமக்கு அது வரப்போறது இல்லைன்னு தெரியுது. சரி சும்மா ஒரு என்ட்ரி அதுல போட்டு பார்க்கலாம், ஒரு ப்ராஃபிட் இருந்துச்சுன்னா மறுபடியும் கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தாலும் அவங்க அதே லாக் பண்ணிருக்காங்க. அப்போ அந்த அமௌண்ட்டும் வராது, நம்ம அதுல ட்ரேடும் பண்ண முடியாது. 100% வராதுங்கிறது தெரிஞ்சு போச்சு. அதை எப்படிதான் எடுக்கிறதுன்னு தெரியல. அதை நம்ம 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 கேர்ஃபுல்லா இருந்தா அதுல இருந்து நம்ம வெளில வரணும். நம்மளோட மனம் தேவையான இந்த மாதிரி மாட்டிக்கணும். நல்லா ட்ரெயின் பண்ணணும்னா நல்லா கத்துக்கணும். நல்லா கத்துக்கிட்டு மார்க்கெட் விட்டு போக கூடாது. லாஸ்ட் வரும், 1 நாள் வரும், 2 நாள் வரும், 3 நாள் வரும். லாஸ்ட் வரும் வந்துட்டு ஐயோ அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. வெயிட் பண்ணணும். ஆமா, ஒரு 3 லாக் வந்து 4 லாக் வந்துச்சுன்னா கூட ஒரு எண்ட்ல வந்து நமக்கு ப்ராஃபிட் கொடுத்து அதை வந்து மந்த் எண்ட்ல வந்து நம்ம வந்து ப்ராஃபிட்ல இருக்கோமாங்கிறது தான் மெயின். ஒரு வாரத்துல நம்ம மந்த் எண்ட் வந்து நம்ம வந்து ப்ராஃபிட்ல இருக்கிறோமா எப்படி நம்ம பண்ணிருக்கோங்கிறதான். ரெண்டு எல்லா ஸ்ட்ராட்டஜியும் 100% ஒர்க் ஆகும் சொல்லி ஒரு ஸ்ட்ராட்டஜி கூட இல்லை. எங்கேயுமே லாஸ் இருக்கு. நம்ம கோல்டன் ஸ்ட்ராட்டஜில லாஸ் இருக்கு, இல்லைன்னு சொல்லவே இல்லை. நீங்களும் அதை ஒத்துக்கணும். கோல்டன் ஸ்ட்ராட்டஜில கண்டிப்பா நான் எல்லாத்தையும் அதான் சொல்றேன். நான் வந்து என்னன்னா 10ல உங்களுக்கு 8 ட்ரேட் கூட லாஸ் ஆகும். 2 ட்ரேட் ப்ராஃபிட் பண்ணா அந்த 8 ட்ரேடை கவர் பண்ண முடியுதா? அதுதான் ஒரு நல்ல ட்ரேடிங். அதான் நான் சொல்றேன். ஏன்னா நம்ம வந்து நான் வந்து MMF ஓட ரிசல்ட் காட்டும் போதே நிறைய வந்த கமெண்ட் என்னன்னா, நீங்க நிறைய ட்ரேட் லாஸ் பண்ணிருக்கீங்க, அப்புறம் எப்படி நீங்க நல்ல ட்ரேடர்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்றாங்க. அது கிடையாது. ஒரு நல்ல ட்ரேடர் வந்து எப்படின்னா அந்த ரிஸ்க் எப்படி மேனேஜ் பண்றான், அதுதான் வந்து ஒரு நல்ல ட்ரேடர். சோ அது நிறைய பேருக்கு தெரியல. எல்லா ஸ்ட்ராட்டஜிலுமே லாஸ் இருக்கும். நான் இப்பவுமே எனக்கு யூடியூப்ல இருந்து ஒருத்தங்க கால் பண்ணி பேசுறாங்கன்னா அவங்க சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், உங்களுக்கு 100% இந்த ஸ்ட்ராட்டஜில பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி யாராவது சொல்றாங்கன்னா நானே சொல்றேனாலும் நம்பாதீங்க அப்படிங்கறத நான் சொல்வேன். கண்டிப்பா எல்லாத்துலயும் நீங்க 10 ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா 7 ட்ரேட் லாஸ் ஆகும், 5 ட்ரேட் லாஸ் ஆகும். கண்டிப்பா லாசஸ் இல்லாத ஒரு ஸ்ட்ராட்டஜியே கிடையாது. அதுதான் நான் சொல்றது. நம்மளுக்கு ரிவார்டு ஜாஸ்தியா இருக்கான்னு பாக்கணும். ஓவரால ப்ராஃபிட்ல இருக்குமா, அதுதான் நமக்கு மெயின். அதுதான் மெயின். இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம கோல்டன் ஸ்ட்ராட்டஜி அதுல ஒத்துக்கலாம். அது வேற எதுவுமே இல்லை. கண்டிப்பா வந்து நம்ம கோல்டன் ஸ்ட்ராட்டஜி பண்ணா 5 ட்ரேடு லாஸ் ஆச்சுனாலும் 2 ட்ரேடு 3 ட்ரேட்ல நம்ம வந்து நம்ம ப்ராஃபிட்டை கொண்டு வந்து கண்டிப்பா ஆமா ரெக்கவர் பண்ணிடலாம் ஈஸியா. அதனால லாஸ் வருது, ஸ்ட்ராட்டஜி சரியில்லை அப்படிங்கிறதுலாம் வந்து 100 ஒரு 10 ட்ரேட் எடுத்தா மட்டும் பாஸ் அப்படின்னு சொல்லி 10 ட்ரேட வந்து ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியுமே எனக்கு ஆமா அந்த மாதிரி இருக்காது, வாய்ப்பு இல்லை. லாஸை ஏத்துக்கிற மனப்பக்குவம் வேணும். ப்ராஃபிட் எப்படி நம்ம சந்தோஷமா ஏத்துக்கிறோமோ லாஸையும் ஏத்துக்கணும். ஐயோ லாஸ் வந்துட்டு அப்படின்னா மார்க்கெட்ல நம்ம இருக்கவே முடியாது. ஒரு என்ன கண்டிப்பா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு 3 வருஷம் ஆகும் சொல்றாங்க. அதுல நம்ம வந்து போய் கத்துக்கிட்டு பண்றதுக்கு எந்த பிசினஸ் பண்றதுனாலும் சரி 1000 நாள் ஆகும்னு சொல்றாங்க. 1000 நாள் 3 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆகும்னு சொல்றாங்க. அப்போ ட்ரேடிங்ல மட்டும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணா என்ன பண்ண முடியும்? எவ்வளவு கத்துக்க முடியுமோ அவ்வளவு கத்துக்கிட்டு எவ்வளவு சேஃப்டியா நம்ம பண்ண முடியுமோ. இந்த ட்ரேட் நம்மளுக்கு வந்து எடுத்தா ப்ராஃபிட் போகும்னு தெரிஞ்சா எடுக்கணும், இல்ல எடுக்கூடாது. அப்படி எடுத்தாலுமே வந்து போகும் எப்படி ப்ராஃபிட் அப்படின்னு நினைச்சாலுமே அந்த ட்ரேட் லாஸ் ஆகும் வாய்ப்பு இருக்குது. எதுவுமே வந்து 100% ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்க சொன்ன மாதிரிதான் மந்த் எண்டில் நம்ம ப்ராஃபிட்ல இருக்கோமா, இன்னைக்கு 10% வந்துச்சா, 50% வரணும். அதான் கிரிப்டோ எல்லாம் சொல்றாங்க, அதான் சொல்றாங்க இந்த போட்டோம் டபுள் ஆயிடுச்சு, ட்ரிபிள் ஆயிடுச்சு. ஆமா அப்படியே 100% கிடைக்கும். இன்னைக்கு போட்டோம் 10,000 போட்டோம் 10,000 எடுத்துட்டோம், 1 லட்ச ரூபா போட்டா 1 லட்சம் கிடைக்கும். அந்த மாதிரி எல்லாம் சொல்லி நிறைய பேர் வந்து அமௌண்ட் எல்லாம் கேக்குறாங்க. அதெல்லாம் வந்து யாரும் நம்பி தயவுசெய்து போட்டுறாதீங்க. நம்ம ஓன் மணில ஓன் டிஸ்ல 1% டெய்லி கிடைச்சா போதும். கண்டிப்பா ஓவராலா 10% வந்து நம்ம மந்த்லி கிடைச்சினாலே வந்து ஒரு பெரிய ரிஸ்க் ரிவார்டு. எந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணாலும் சரி மந்த் எண்ட்ல வந்து 10% கிடைச்சினாலே பெரிய அமௌண்டா தான் இருக்கும். கண்டிப்பா ஸ்ட்ராட்டஜி கத்துக்கணும், பேக் டெஸ்டிங் பண்ணணும், அதுபடி போகணும். ஆமா அதுக்கப்புறம் என்னோட என்னன்னா 1 வருஷம் பண்ணிட்டாங்க, 1 வருஷம் நானும் பெரிய ட்ரேடர் போட முடியாது. என்னைக்குனாலும் சரி ரொம்ப கவனமா ஃபர்ஸ்ட் டே எப்படி நம்ம வந்து கோர்ஸ் ஜாயின் பண்ணமோ அதே மாதிரிதான் வந்து கத்துக்கிட்டதுக்கு அப்புறமும் அதை ஃபாலோ பண்ணா பெட்டரா இருக்கும். நம்ம லைஃப் லாங் அந்த ஒரு பண்ணி எப்படினாலும் கொண்டு போகலாம். பண்ணி அந்த மாதிரி ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணணும். ஓகே ப்ரோ, ரொம்ப நன்றி ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ கொடுத்ததுக்கு. இல்ல நான் பெருசா நிறைய பேர் வந்து ஃபர்ஸ்ட் நான் கேட்டது கூட கிடையாது. நான் யார்ட்டையும் வந்து ரொம்ப நான் கேட்க மாட்டேன். ஏன்னா இப்ப எனக்கு வந்து 1 இயருக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு ஃபீட்பேக் மாதிரி வாங்கி வச்சிருந்தோம். இப்ப வீடியோ மட்டும் அவங்களே பேசி அனுப்புற மாதிரி வாங்கி வச்சிருந்தோம். அதுவே என்கிட்ட ஒரு 10-15 வீடியோ கூட கிடக்குது. அதே நான் இன்னும் யூடியூப்ல எதுவும் கொடுக்கல.
சோ அது வந்து எனக்கு நான் பெருசா அதை ஃபோக்கஸ் பண்ணல. ஆனா இப்ப நிறைய பேர் என்ன கேக்குறாங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸோட ரிவ்யூ கொடுங்க. போன் போட்டு கேட்கும்போது கூட ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்றாங்க, உங்க ஸ்டூடெண்ட் கத்துக்கிட்டு அவங்க ப்ராஃபிட் இருக்காங்க இதெல்லாம் கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து அவங்க வந்து என்கிட்ட காசு கொடுத்து கத்துக்கிருக்காங்க. சோ அவங்க கேட்கிற டவுட் எல்லாத்தையும் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருவேன். சோ எப்பவுமே இப்ப வந்து என்கிட்ட வந்து ஸ்டார்டிங்ல ஒருத்தர் ஜாயின் பண்ணாரு, அவர் எனக்கு போன் போட்டாலும் அவர் நம்பர் என்னோட இதுல மொபைல்ல சேவ் பண்ணி தான் இருக்கும். அவருக்கும் நான் ஆன்சர் பண்ண தான் செய்வேன். சோ யாருக்குமே ஆன்சர் பண்ண மாட்டேன்னு கிடையாது, எல்லாருக்கும் நான் ஆன்சர் பண்ணுவேன். சோ அப்படிங்கும்போது நமக்கு வந்து அவங்ககிட்ட நான் போய் வாண்டடா அவங்க என்கிட்ட வந்து கம்யூனிகேட் பண்றாங்க, நல்லா என்கிட்ட நல்லா பேசுறாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நான் அவங்ககிட்ட என்னன்னாலும் கேட்கலாம். பட் அவங்க வந்து அவ்வளவா கம்யூனிகேட் பண்ணல, ஸ்ட்ராட்டஜியோட அந்த டவுட்டை மட்டும் கேட்கறாங்கன்னா டவுட்டுக்கு நான் வந்து ஆன்சர் மட்டும் பண்ணுவேன். சோ பெருசா நான் வந்து இந்த மாதிரி இன்டர்வியூ, சோ இந்த மாதிரி நமக்கு ஸ்டூடெண்ட் என்ன சொல்றாங்களோ அந்த மாதிரி ரிவ்யூ பெருசா நான் யார்ட்டையுமே பெருசா வாங்கினது கிடையாது. எப்பமாவது நான் கேட்பேன், அவங்க கொடுக்கறது கொடுக்கட்டு அப்படிங்கிற மாதிரி நான் வந்து விட்டுருவேன். பட் இதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து நிறைய பேர் கேட்கறதுனால இதுக்கப்புறம் ஃபோக்கஸ் பண்ணணும்னு வச்சிருக்கேன். ஒவ்வொரு ஸ்டூடெண்டையும் தனித்தனியா நம்ம வந்து ரிவ்யூ கேட்கணும், அவங்க என்ன சொல்றாங்கன்னு தெரியணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் வச்சிருக்கேன். ஸோ இன்னும் ஒண்ணுனா கேட்கலாம் நம்ம. எனக்குமே ப்ரோ நான் வந்து என்ன சொல்றேன்னா, உம், நமக்கு நம்ம வந்து நம்ம பண்ணுவோமா அப்படிங்கறதே தெரியாது, நம்ம பண்ணோம். கண்டிப்பா. கத்துக்கிடுவோமா அப்படிங்கிறது தெரியாது, கத்துக்கிட்டோம். இப்போ ப்ராஃபிட்ல இருக்கிறோம். இதே ப்ராஃபிட் வந்து கண்டிப்பா கொஞ்ச நாள் கொண்டு போனோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. இன்னும் கொஞ்சம் கத்துக்கிறது எது கத்துக்கணுமோ அது கத்துக்கணும், ப்ராக்டிஸிங் பண்ணணும், கண்டிப்பா. பண்ணி நல்லா ப்ராப்பரா கொண்டு போகணும். அது வந்து எப்படின்னா இல்ல, நிறைய பேர் சொல்லணும் நான் வந்து இப்ப நான் கத்துக்கிட்டேன். எனக்குமே ரொம்ப ஆசை. ஏன்னா எப்படி நம்ம வந்து வந்தோம், எப்படி நம்ம வந்து வந்தோம், நம்ம லாஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் உள்ள வந்தோம். என் பணத்தை நம்ம வந்து கஷ்டப்பட்டு எப்படி சொல்றதுன்னு தெரியல, நான் வந்து கடன் வாங்கி தான் கொடுப்பேன். நம்ம நண்பர்கிட்ட கடன் வாங்கி தான் கொடுத்தேன். நண்பருக்கும் தெரியும், நான் வந்து கடன் வாங்கி பணத்தை கொடுத்தேன். அவனுமே வந்து என்ன சொன்னான்னா, நாங்க வந்து 1 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம், நான் ப்ராஃபிட்ல தான் இருக்கேன், எனக்கு வந்து பணம் வந்துட்டு தான் இருக்கு, நீ என்னையே நம்பு அப்படின்னு சொன்னா நான் அவனை நம்பிதான் கொடுத்தேன். என்னோட நண்பர் நம்பிதான் அவன் நம்ம கொடுத்தோம். அவன் அவன் ஃப்ரெண்டும் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. 1 இயர் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. கரெக்டா டிசம்பர் மாசம், போன டிசம்பர்ல ஜனவரி 5ஆம் தேதி எனக்கு பே அவுட் தரணும், அவங்க வந்து தரணும். அதுல வந்து அவங்க தரல. என்னாச்சுன்னு கேட்டா, நான் சொன்னா பயந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட வந்து ஓப்பனா சொல்லல. இப்போ பே அவுட் வந்து 5ஆம் தேதி கொடுக்குற பே அவுட் 10ஆம் தேதி கொடுப்பாங்க, கொஞ்சம் அவங்களுக்கு வந்து பே அவுட் வந்து லேட் ஆகுது அப்படின்னா. அப்போ சரின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு 10ஆம் தேதி வரல, பொங்கலுக்கு உள்ள வந்துடும் அப்படின்னா, பொங்கல் 15 வந்துடும் வரல. அப்ப அந்த மாசம் உள்ள போய் என்னடா சொல்லு, ஓப்பனா சொல்லு என்ன பிரச்சனை அப்படின்னா, இல்ல இந்த மாதிரி கொஞ்சம் லாஸ் ஆயிடுச்சு. அப்போ சரி லாஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவங்க அங்கதான் இருக்காங்க, யாரு ஃபண்டிங் கொடுத்தவங்க அங்கதான் இருக்காங்க. நிறைய பேர் வந்து அவங்கள்ட்ட ப்ரெஷர் பண்ண அவங்க அந்த இடத்த வந்து காலி பண்ணிட்டாங்க, தலைமறை விட்டாங்க. இனி நம்மள வந்து தேடி ஆழ்த்து வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் தேட ஆரம்பிச்சாங்க. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த பணத்தை ரெடி பண்ணி நான் கொடுத்தேங்கிறது எனக்கு தெரியும். அந்த மாதிரி எல்லாருக்கும் கண்டிப்பா பெரிய அமௌண்ட். அந்த அமௌண்ட் வந்து அவங்க வந்து கொஞ்சம் தலைமறைவா இருந்து இப்பதான் போன மாசம் தான் அந்த அமௌண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து ஃபுல்லா கொடுக்கல, லாஸ் ஆயிடுச்சு. நான் கொடுக்குறேன், நான் வந்து கஷ்டப்பட்டு திரும்ப கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அமௌண்ட் எல்லாருக்கும் கொடுத்து செட்டில் பண்ணிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் புக் பண்ணிருக்கோம்னு நினைக்கிறேன். எனக்கு கொஞ்சம் அமௌண்ட் வரணும், அது இனி வராதுன்னு சொல்லிட்டாங்க. இந்த அமௌண்ட் அவங்க உனக்கு அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. அப்போ எனக்கு என்னன்னா, சரி அந்த பையன் எப்படி இப்படி லாஸ் பண்றான், நம்ம நண்பர் தான் எப்படி லாஸ் பண்ணாரு, எப்படி கிரியேட் பண்றாரு, அவரு இப்படி டாபிக் எடுத்து இப்படி கொடுக்குறாரு, அவரு கம்சன் எடுக்கிறாரு, நம்மளுக்கு ஒரு கம்சன் கொடுக்குறாரு. சரி அவர் பண்ணும்போது நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்துதான் அதுக்குள்ள வந்துதான் கொஞ்சம் கத்துக்கிட்டு தான் நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். அதனால ரொம்ப இந்த மாதிரி இன்டர்வியூ எனக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நான் எதுலையுமே பேசினது கிடையாது, ஸ்கூல்ல இருந்து இப்போ வரைக்கும் எதுலையுமே நான் பேசினது கிடையாது. நான் ஸ்கூல்ல ஸ்டேஜ் ஏறது கிடையாது, எந்த ஒரு மேடையிலையும் மைக் பிடிச்சி பேசினது கிடையாது. இந்த மாதிரி நம்ம பேசி பழக்கம் கிடையாது. அது சரி இருந்தாலும் நம்ம வந்து நம்ம எப்படி வந்தோங்கிறது ஒரு 4 பேருக்கு தெரியணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினாலதான் சரி ஓகே கூப்பிட்டோம்னா சரி ரேட்டு பண்ணலாம் அதுக்கு ரெடியா. என்னன்னா கஷ்டப்பட்டு வந்த பணம் நம்ம அதை வீணடிக்க, அது வந்து அது லாஸ் ஆச்சே எப்படியோ நம்மளால லாஸ் ஆகக்கூடாது. கத்துக்கிட்டு பண்ணா அது லாஸ் ஆகாது. அந்த பணத்தை எல்லாம் வந்து நம்ம வந்து ஈஸியா வந்து மார்க்கெட்ல இருந்து எடுக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இப்போ இருக்குது. அதனால கத்துக்கணும், ஸ்ட்ராட்டஜி கத்துக்கணும், ஃபாலோ பண்ணிட்டு ப்ராஃபிட் பண்ணலாம். ஆமா, அது லாஸுக்கு பயப்படக்கூடாது. ஒரு லாஸ் வரும், வந்தா லாஸுக்கு பயப்படக்கூடாது. பயப்படாம திரும்ப வந்து நம்ம வந்து ப்ராப்பரா செட்டப் பார்த்துட்டே இருந்தாலே வந்து ப்ராஃபிட்ல இருக்கலாம். கண்டிப்பா. ஓகே ப்ரோ, பார்க்கலாம். அப்போ எதுவும் டவுட் இருந்தாலும் நீங்க கேளுங்க தாராளமா. ஓகேங்களா? சரிப்பா. ஏதாவது எனக்கு இந்த வித்யாவில் ஏதாவது எனக்கு நான் பண்ணி பழக்கம் இல்லைங்கிறதுனால ஓகே நீங்க கேளுங்க, நான் சொல்றேன் உங்களுக்கு.
கண்டிப்பா. அப்ப எப்படி வந்து ம். நான் உங்களுக்கு கேட்கறேன், அதுக்குள்ள போயிட்டு கேப் கொடுக்கறது நான் உங்களுக்கு கேட்கறேன். சொல்லுங்க. ஓகே ப்ரோ. ஓகே. ஓகே. எப்படி ஓகே. மாடல் பண்ணிட்டேன். ஓகே ஓகே ப்ரோ. ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. ஓகே. ஓகே. ஓகே ப்ரோ. பார்க்கலாம். ஓகே, வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் நம்மளோட ஃபாரஸ்ட் கம்யூனிட்டியில் நீங்களும் ஜாயின் பண்ண நினைச்சீங்கன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட வெப்சைட் லிங்க் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி டேரெக்டாக நீங்களே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா அண்ட் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும் அண்ட் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன். இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.